நெருங்கி வாங்க சார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ क़ால மா ख़லக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி क़ால அல்லாஹு அன்ஹு வ மா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المصدقين والمصدقات وأقرضوا الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم. وقال أيضا وما أنفقتم من نفقة فهو يخلفه والله خير الرازقين. وقال النبي صلى الله عليه وسلم ما نقص مال من صدقة. وقال أيضا اتقوا النار ولو بالشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, சொத்து செல்வங்கள் என்பது உண்மையில் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய பொருள்கள், எங்களுடைய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமோ, எங்களுடைய சொத்துக்களும் அதில் சேருது அல்லாஹ்வுக்கு சொந்தம் தான். அல்லாஹு தாலா டெம்பரரியாக ஒரு தற்காலிகமாக எங்களை தந்து வச்சிருக்கிறான். இப்போ அல்லாஹு தாலா ஹலாலாக சம்பாதிக்கும்படியே இருக்கிறான், அதை ஹலாலாக செலவழிக்கும்படியே இருக்கிறான். கியாமத்துடைய நாளில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் 5 கேள்விகள். ஒன்று, வான் மாலிஹி ஃபீம இக்தஸப வ ஃபீம அன்ஃபக. இது ஒரு கேள்வியாக சேர்த்து 4 கேள்வின்னு சொல்கிறாங்க. முதலாவது ஆயிலை பற்றி கேட்கப்படும், அடுத்த வாலிபத்தை பற்றி கேட்கப்படும், அடுத்த கற்றெல்மின் பிரகாரம் என்ன அமல் செய்தா என்று கேட்கப்படும். 4வது கேள்வி ஒரு பொருளை எவ்வாறு சம்பாதித்தாய். 5வது கேள்வி எவ்வாறு செலவழித்தாய். சலாங்க 2 முண்டா சேர்த்து எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய் என்று சொல்கிறாங்க. அப்போ 2 கேள்வியும் கேட்கப்படும். எவ்வாறு சம்பாதித்தாய், ஃபீமக்தஸப வ ஃபீம அன்ஃபக, எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய். அதனால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். அடுத்தது சம்பாதிக்கிற காசு பணத்தை ஹலாலாக சம்பாதிக்கிறத ஆகுமான வழியில் செலவழிக்கணும். யாருடைய சம்பாத்தியம் ஹராமோ அவரு மாட்டிக்கொள்வார். யாருடைய சம்பாத்தியம் ஹலாலான செலவழிச்ச விதம் மோசம், வீண் விரயம், ஹராமான காரியங்கள்டா அதுவும் அவரை மாட்ட வச்சிடும், தப்ப முடியாது. அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் ஹலாலான வழியில் சம்பாதிக்கிறத பணத்தை செலவழிக்கிறதுல ஆக சிறந்த வழி, அவனுக்கு சேஃப்டியானது, நிரந்தரமாக அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது சதக்கா. ஏன்னா சதக்கா கேள்வி கணக்கு கேட்டாலும் அது எங்களுக்கு லாபம் தான், கேட்காட்டியும் பிரச்சனை இல்லை என்று எல்லா இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சதக்கான்னு சொல்றது இன்னைக்கு நிறைய பேர், நீ தப்பா என்னக்கூடாது, இன்னைக்கு அறிவிச்சிருப்பீங்க பைத்துல் மால் சம்பந்தமான கூட்டம் நடக்க போகுதுண்டு. ஆனால் கொஞ்சம் சகோதரர் பின்னுக்கு ஆகிடுவாங்க, காசு சேர்க்க போகிறாங்க, காசு கொடுக்க வேண்டி வரும். அதே நேரத்தில் இன்றைக்கு பள்ளியில் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டா ஒரு பெரிய ஒரு கூட்டம் கொண்டு வந்துடும். இன்றைக்கி நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் விரும்பாமல் இருக்கிறோம். சதக்கா கொடுத்துட்டா ஒன்று இழக்கிற மாதிரி நினைக்கிறோம். இங்கே மட்டுமே எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய செய்தி தான் சதக்கா. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி சொன்னாங்க, ஸலாசுன் உக்ஸிமு அலைஹின்ன, 3 விஷயங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். அதில் ஒன்று சொன்னாங்க, மா நக்கஸ மாலும் மின் சதக்கத்தின், ஒரு நாளும் சதக்காவினால காசு குறையாது. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் சொல்றான் வட்டியை அல்லாஹ் அழிச்சே தீர்வான், சதக்காவை வளர்ப்பான். சதக்காவினால வளருது, அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வளருது நிச்சயமா. அது மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் ஃபஹுவ யுக்லிஃபு, நீங்க எதெல்லாம் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறீங்களோ, சதக்கா விஷயங்கள் போன்ற காரியங்கள்ல, அதை ஃபஹுவ யுக்லிஃபு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திருப்பி தாரான்.
இதை மூன்று இந்த ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு என்ற வார்த்தையில் பதில் இந்த மான்ஃபக்துக்கும் பதிலாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எதை செலவழிக்கிறீங்களோ அதை திருப்பி கொடுக்குறோம் பதிலாக அல்லாஹ் சொல்ல மூன்று உறுதி பிரமாணத்தோட. அரபி சட்டமையில் மூன்று அடங்குது உறுதி பிரமாணத்தை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில். ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு நிச்சயமாக அதை திருப்பி தருவான். வஹுவ கைரு ராஸிகின் மேலதிகம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிக்கிறவங்கள கொடுக்கிறவங்கள மிக சிறந்தவன். அல்லாஹு தஆலா இன்னும் கூட்டி கொடுக்குறான். அதெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்றான் மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாயிஃபு லஹு வலஹு அஜ்ருன் கரீம். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அழகான கடன் கொடுக்குறாங்களோ, இங்கெல்லாம் கடன் சொல்றான். மன்னாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற முஃபஸ்ஸிரீன்களின் நிறைய முஃபஸ்ஸிரீன்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாங்க அல்லாஹு தஆலா கடன் என்ற வார்த்தையை ஏன் பாவிச்சிருக்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு கடன் பொதுவாக யாருக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து திருப்பி கிடைக்கும் கிடைக்காது. இங்க நாங்க கொடுக்க போறது யாரு? சதக்கா நீங்க கொடுக்குறீங்களே, அது கொடுத்து அழிய போறது ஒன்றல்ல. நீங்க அல்லாஹுக்கு கடனாக கொடுக்குறீங்க. நீங்க கொடுத்துட்டு எடுத்துட்டு திருப்பி தராதவங்களுக்கு கொடுக்கல. ஹசானா நிரம்பி வழியக்கூடிய அழகான முறையில திருப்பி கொடுக்கக்கூடிய அல்லாஹுக்கு கடனாக கொடுக்குறீங்க. திருப்பி கொடுக்கிற மட்டுமல்ல, பல மடங்காக்கி அல்லாஹ் கொடுக்குறான். இப்ப இன்னொரு ஆர்வம் ஊற்றான், நல்லா தர்கீப். அதுல இன்னொரு ஆர்வத்தை என்ன கொடுக்குறான்டா, நீங்க எங்கள்கிட்ட தர கடனை நாங்க சும்மா வச்சுட்டு திருப்பி தர போறோம் இல்ல, இதை நாங்க இன்னும் உங்களுக்கு வளர்த்து தர போறோம். இதை நல்ல சிறந்த முறையில் இன்னும் பல மடங்காக்கி தாரோம். அப்ப நாங்க கொடுக்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்க குறவு எங்க நாடுகள்ல இங்க இருக்கக்கூடிய மக்களும் தான், எங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இஸ்ரோ உதான இனிமத்தின உதான என்ற பேர்ல தன்னுடைய பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்ல காசு போட்டு வைக்கிறாங்க. 18 வருஷத்துக்கு பிறகு அந்த காசு வருமாம் பல லட்சங்களாக. அது வருமா இல்லையா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதை நம்பி வட்டி ஹராம். அதுக்காக வேண்டி காசு போட்டு வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன், பல மடங்காக்கி தருவேன், கேரண்டி. அது மட்டுமல்ல வலஹு அஜ்ருன் கரீம், சங்கையான நன்மை வேற இருக்குது. உங்களுக்கு நீங்க ₹1 தந்தா குறைஞ்சது 700 மடங்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு சதக்கா செய்ற ஒரு சின்ன ஒரு பொருளை கொடுக்குறான், அது மாதிரி 700 மடங்கு அல்லாஹ் தருவான். இது ஆக குறைஞ்ச அளவு. அதுக்கு பிறகு ஃபயுதாயிஃபு லஹு அத்வாஃபன் கஸீரா, இன்னும் நிறைய மடங்காக அல்லாஹ் கொடுப்பான். அது எவ்வளவு என்பதை அல்லாஹுக்கு தான் தெரியும். வலஹு அஜ்ருன் கரீம், இதுக்கு அல்லாம இன்னும் சங்கியான கூலிகள் வேற அல்லாஹ் வச்சிருக்கிறான். சதக்கா இருக்குதே, சதக்காவுக்கு மனிதனுடைய ஈமான் உறுதியா இருந்தா தான் சதக்கா செய்ய முடியும். சதக்கா இருக்குது மனிதனுடைய மிகப்பெரிய உயர்ந்த இக்ராம். இன்னைக்கு நாங்கள் 6 நம்பருடைய முதாக்கரால 4வது இக்ராமுல் முஸ்லிமின்னு சொல்றோம். மிகப்பெரிய இக்ராம் சதக்கா. சதக்காவின் மூலமாக மிகப்பெரிய இக்ராம் ஒன்று செய்கிறோம். சதக்கா அஹப்புல் ஆமால் இலல்லாஹ், அல்லாஹ்க்கு மிக விருப்பமான அமல். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அஹப்புல் ஆமாலி இலல்லாஹி சுரூருன் துத்ஹிலுஹு அலா கல்பி முஃமின். நீங்க ஒரு மூமினுடைய உள்ளத்துல உண்டாக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, இது மிகப்பெரிய அல்லாஹ்க்கு விருப்பமான அமல். எப்படி நீங்க மூமினுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க சொன்னாங்க 3 விதத்துல. ஒன்று தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், அவருடைய ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீங்க நீக்கிறீங்க. ஏதோ ஒரு சிரமத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார், பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறார், உங்களோட காசு பணத்தினால ஏதோ ஒரு வழியில நீங்க அவருக்கு உதவி செய்றீங்க. அவ் தக்வி அன்ஹு தைனன், அல்லது அவருடைய கடனை நிறைவேற்றி கொடுக்குறீங்க. அவ் தசுத்து அன்ஹு ஜூஅன், அல்லது அவருடைய பசியை போக்குறீங்க, உணவளிச்சு பசியோட வாரார் நீங்க கொடுக்குறீங்க. இது 3 வழிகள்ல ஏதாவது ஒரு வழி. இதெல்லாம் இதுக்கு தோதுவான எத்தனை வழிகள் இருக்குது. இவைகள் மூலமாக ஒரு மூமினுடைய உள்ளத்தை நீங்க சந்தோஷத்தை உண்டாக்குறீங்களே, இது அல்லாஹ்க்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசான அமல் அல்ல, சதக்கா மிக பெரிய அமல், அல்லாஹ் விரும்புகிறான். அது மட்டுமல்ல, இது அஃதலுல் அமல், அஹப்புல் அமால் இலல்லாஹ், அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது. அடுத்து அஃதலுல் அமால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அமால்கள் இன்னல் அமால் ததபாஹா ஃபீமா பைனஹா, அமல்கள் தங்களுக்கு மத்தியில பெருமை பாராட்டி பேசிக்கொண்டார். நாங்க யாரு சிறந்தவங்க, நான் யாரு சிறந்தவங்க.
சதக்கா சொல்லிச்சது அன அஃதலுக்கும், உங்கள் எல்லாரோட நான் தான் மிக சிறந்தவன். மற்ற அமல்கள் அதை ஏற்றுக்கொண்டன. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் கூட அதை ஏற்றுக்கொண்டுச்சு. ஏன்னா சதக்கா மிகப்பெரிய அமல். ஈமானுடைய உறுதி இல்லாமல் ஒரு மனிதன் செய்ய முடியாது. ஏன் காரணம்? அல்லாஹ் ஹதீஸே குதிஸ்ல சொல்லான், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீ கொடு நான் உனக்கு தாரேன். அல்லாஹுடைய வாக்குறுதி மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் அல்லாஹ்வுக்கு கொடுப்பாங்க. தொழுவுறது லேசி, நோன்பு பிடிப்பாங்க, தஹஜ்ஜுத் கூட தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, மற்ற அமல் செய்வாங்க. ஆனால் கொடுக்குறன்னு வரும் பொழுது தாங்கிடுவாங்க. இது ஈமானுடைய பலகீனத்துக்கு அடையாளம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் தானியங்கள் வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் அன்ஃபிக் யா பிலால் வலா தக்ஷ இந்த ரப்பில் அர்ஷி இக்லாலா, ரப்புல் அர்ஷிடத்திலிருந்து நீ குறைவை நீ பயப்படாதே, ஒரு நாளும் குறையாதே. அப்போ அவர் சொன்னார், யார் சொல்லலாம், இதை நான் வச்சுக்கொண்டு எதுக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவைப்படும் பேக்காண்டு வச்சுக்கொண்டிருக்கிறேன். தன்னுடைய தேவைக்க வேண்டிய அல்ல, ரசூலுல்லாவுடைய தேவைக்க வேண்டிய. அதை கூட சொன்னாங்க, பிலால் கொடுங்க, இன்றைக்கு தந்தல்லா நாளைக்கும் தருவான். அப்போ நாளைக்கு அல்லாஹ் தருவான் என்று நம்புறவங்க தான், ஈமான் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் கொடுக்க தயங்குறோம் என்றால் எனக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீது நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் திருப்பி தாளன் சொல்லான், நீங்க எதெல்லாம் நல்ல காரியங்களை சதக்கா மூலமா செலவழிக்கிறோம் நாங்கள் திருப்பி தாரோம் என்று சொல்றான். எங்களுக்கு சந்தேகம், எப்படி கிடைக்கும்? கையில் இருக்கிறத கொடுத்தா முடிஞ்சிடுமே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நோன்பு பிடிச்சிருந்தாங்க. மாலை நேரமாச்சு. அவங்களோட வேலைக்காரி சொல்றாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு காஞ்ச ரொட்டி தான் இருந்துச்சு நோன்பு திறக்கிறதுக்கு கூட. யாசகன் வந்து கதவை தட்டுறாங்க. யாசகன் கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வேலைக்காரிட்ட சொன்னாங்க, அதை தூக்கி கொடுத்துருந்தேன். அது சொன்னா, அதராத் இன்றைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இது தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, வேற எதுவும் இல்லை, இது மட்டும் தான், இந்த ரொட்டி துண்டு மட்டும் தான் சொன்னாங்க. கொடுன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க, மக்ரிப் கூட ஆகல, இது அசருக்கு பிறகு நடந்துச்சு வைங்க, மக்ரிப் கூட ஆகல, கதவு தட்டப்படுது. ஒரு தட்டு நிரம்ப உணவு வந்திருக்கு, ஆட்டிறைச்சி, அதை மூடி ரொட்டிகளால் மூடி கொண்டு கொடுத்தாங்க. அதை அறிவிக்கிற அந்த வேலைக்காரி அவங்க சொல்றாங்க, அனுப்பினர் பேரை சொன்னாங்க. ஆனால் அவர் பொதுவாக எங்களுக்கு ஹதியா கொடுக்குற வழக்கம் உள்ளத்தர் அல்ல, அவங்க வீட்டிலேருந்து பொதுவாக இங்கே வந்ததே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இதை எடுத்துட்டு போ, நீ கொடுத்த ரொட்டியை விட சிறந்ததெல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறான். இதுதான் ஈமான். நம்பிக்கை எல்லாம் இது இருக்கு, இதை கொடுத்து அல்லாஹ் தருவான், நல்லா தருவான் நிச்சயமா. நம்பிக்கை இல்லாதவங்க தான் தயங்குறாங்க. நானும் தான் நீங்கள் தான். எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டா குறைஞ்சிடும், வருமானத்துக்கு கொடுத்துட்டா குறையுது, குறையாது, எங்களுடைய அக்கௌண்ட்ல பாதுகாக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு சதக்கா கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்குற காசு யாசகருடைய கையில போய் சேரத்துக்கு முன்னாடி அல்லாஹ்ட கையில போய் சேருன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதை வளர்க்கிறான். கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபல்வஹு, உங்கள் ஒருவர் தன்னுடைய ஒட்டக குட்டிய, ஆட்டுக்குட்டிய, ஆட்டுக்கன்று, மாட்டுக்கன்று எப்படி கவனமாக வளர்க்கிறீங்களோ இதை மாதிரி அல்லாஹு தஆலா சதக்காவை வளர்க்கிறான், மலை அளவு பெருசாக்கி கொடுக்குறான்னு சொன்னாங்க. நீங்க கொடுக்குற 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய், 1000 ரூபாய், அல்லாஹ் இதை பல மடங்காக்கி கோடிக்கணக்காக ஆக்கி கொடுக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்ப தருவான்? எங்களுக்கு அதிகமாக தேவை ஏற்படும் பொழுது தருவான். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, கடன் கொடுத்தேன் ஹதரத், இப்போ எனக்கு தேவைப்படுது, கேட்டால் காசு இல்லைன்னு சொல்கிறான். எவ்வளோ ஏமாந்துடும். அல்லாஹ் ஏமாற்றக்கூடியவன் கிடையாது. நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது அதை விட பல மடங்காக்கி தருவான். நிச்சயம் இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் வாக்குறுதியை மீறுவதன் கிடையாது, மீறக்கூடியவன் அல்ல. பல மடங்காக்கி அல்லாஹ் தருவான். இது நாங்கள் அல்லாஹ்க்கு கடனாக கொடுக்குறோம், எங்களோட அக்கௌண்ட்ல நாங்கள் சேமிக்க போறோம். இது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்றுக்கு குறைஞ்ச 700 மடங்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு பெருகி 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 எத்தனை கோடி, பில்லியன், ட்ரில்லியனாக்கி அல்லாஹ் தருவான். அல்லாஹு தஆலா எடுத்துட்டு ஓடுறவன் கிடையாது, ஏமாத்துறவன் கிடையாது, லொஸ்ட காட்டுறவன் கிடையாது. மிகப்பெரிய பாக்கியமாக பல மடங்காக்கி அல்லாஹ் தருவான். வல்லதீன யன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் சூரா பக்ரால சொல்றான்,
யாரு தங்களுடைய காசி பணத்தை இரவு பகலாக ரகசியமாக பரகசியமாக சதக்காக்கள் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மகத்தான கூலி இருக்கின்றது. லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு எந்த திடுக்கமோ பயமோ இருக்காது. உலகத்திலே தான் மறுமை நாளில் வலாஹும் யஹ்ஸனூன், நரகம் போக வேண்டிய வருமோ தெரியாது, அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்பானோ தெரியாது, தராசுல மீசான்ல என்னோட நன்மையுடைய தட்டு பாரமோ தீமையுடைய பாரமோ எந்த பயமும் இருக்காது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இது சதக்காவுடைய சிறப்பு. அல்லாஹ் தஆலா திடுக்கத்தை எடுத்துடுவான், பயத்தை எடுத்துடுவான். இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் நடுங்கி கொண்டிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்னவாகுமோ தெரியாண்டு பயப்படுவாங்க. ஆனா சதக்காவுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் எல்லாம் ஆக்கிடுவான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன் நார் வலோ பிஷிக்கி தம்ரத்தின், நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹதரத் ஆயிஷா பார்த்து சொன்னாங்க, யா ஆயிஷா இஸ்தத்ரி மினன் நார் வலோ பிஷிக்கி தம்ரா, உன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள், ஒரு பேரிச்சம்பள கீத்தை கொண்டிருந்தாலும் சரின்னு சொன்னாங்க. பேரிச்சம்பள கீற்று கூட மனிதனை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய சக்தி உள்ளது. அந்த அளவுக்கு சதக்கா உறுதிமிக்க ஆயுதம். சதக்கத்து புர்ஹான், ரசூலுல்லாஹ் சதக்கா ஒரு புர்ஹான், மிகப்பெரிய ஆதாரம் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு. அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கு என்பதற்கு அடையாளம். புர்ஹான்டா என்ன அடையாளம்? அதுக்கு முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க, அந்த ஹதீஸுடைய விவரையாளர்கள், புர்ஹான் அலா ஈமான் அலா கமாலி ஈமானிஹி, அவருடைய ஈமானுடைய உறுதிப்பாட்டுக்கு அடையாளம். அலா யக்கீனிஹி, யக்கீன் இருக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கு என்பதற்கு அடையாளம் சதக்கா கொடுக்கக்கூடிய தன்மை. சதக்கால பலகீனம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு சொன்னால் ஈமானுடைய பலகீனத்துக்கு அடையாளம் அது. அந்த மனிதனுடைய ஈமான் பலகீனம். தொழலாம், நோன்பு பிடிக்கிறார், ஹஜ் செய்றார், எல்லாம் செய்றார், ஆனால் சதக்கால பலகீனம் இவருடைய ஈமானுடைய பலகீனத்துக்கு அடையாளம் அது. ஹதீஸ் ரசூல் சொன்ன விஷயம் அது. இது மட்டுமல்ல, சதக்கால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன சதகா தசுத்து சபீன பாபம் மினஸ்ஸு, சதகா 70 விதமான கெடுதிகளுடைய வாசலை மூடிரும், மிக பெரும் கெடுதிகள். அதுல ஒன்று சொன்னாங்க, தத்ஃபஉ மீத்தத்தஸ்ஸு, கெட்ட மௌத்தை தடுக்கும். கெட்ட மௌத்தை தடுக்கக்கூடிய சக்தி எதுக்குமே கிடையாது. எங்களுடைய காசி பணத்துக்கு கிடையாது, எங்களுடைய குடும்பத்துக்கு கிடையாது, எங்களுடைய பட்டம் பதவிக்கு கிடையாது, எங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கிடையாது. உங்களோட பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலும் கெட்ட மௌத்தை விட்டு தடுக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த 1 ரூபாய் 10 ரூபாய் 1000 ரூபாய் இது உங்களை சதக்கா செஞ்சிருந்தா அந்த காசு கெட்ட மௌத்தை விட்டு தடுக்கும். ரசூலுடைய வாக்குறுதி, அது உறுதியான விஷயம். அது மட்டுமல்ல, சொன்னாங்க, மசானியுல் கைர் தகி மசாரி அஸ்ஸு, மசானி அல் கைர் தகி மசானி அஸ்ஸு, மசாரி அஸ்ஸு, நலவு செய்கிறதுக்கு சதக்காக்கள் கொடைகள் இவைகள் கெட்ட நிகழ்வுகளை விட்டும் பாதுகாக்கும், கெட்ட நிலைமைகளை மாட்டிக்கொள்வதற்கும் பாதுகாக்கும். கெட்ட நிகழ்வுகள்டா பயங்கரமான நோய்கள், லொஸ்ட் ஆகிறது, ஏமாற்றப்படுறது, பாவத்தில் மூழ்கிறது, கேவலம் அடைகிறது, மறுமையில கபருடைய வேதனை, நரகம் போறது, எல்லாத்திட்ட சதக்கா பாதுகாக்கும். அதுக்கு மாற்றமா சதக்கா கொடுக்காம இருக்கிறது மனிதனை முசீபத்துகளை மாட்ட வச்சிடும், பிரச்சனைகளை போட்டுடும். ஹாக்கிமுடைய ரிவாயத்தில் ஒரு சஹீஹான ஹதீஸ், அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அத்தத்ரி, உங்களுக்கு தெரியுமா மா அத்ஹப பஸரக் வகவ்வஸ ظஹரக் வஸனா இஹ்வத்து யூசுஃப மா ஸனஉ. 3 விஷயங்களை கேட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய முசீபத்துகள் அது. உங்களோட பார்வை இல்லாமல் ஆகிட்டது, பார்வை மங்கிட்டது, கண் குருடாகிட்டது, உங்களோட முதுகு கூணிட்டது. உங்களோட பிள்ளைகள் தான் யூசுஃபுடைய சகோதரர்கள், அவங்க உங்களுக்கு எதிராக எவ்வளோ மோசமான காரியங்கள் செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்டான். அது பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. அது பிறகு அவங்களே சொன்னாங்க, ஸபஹ்தும் ஷாத்தன், நீங்கள் ஒரு நாள் ஆடர்த்தீங்க, ஃபஅதாக்கும் யதீமுன் சாயிமுன், ஒரு யத்தீமுண்டு வந்தார், அனாதை ஒருத்தர், அவர் மிஸ்கீன் நோம்பாளி, நீங்கள் அவருக்கு கொடுக்கல சாப்பாடு, அந்த ஆட்டிலேருந்து ஒரு சின்ன துண்டு கூட கொடுக்கல.
அந்த சதக்கா கொடுக்காததுனால இந்த முசீபத்தில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அல்லாஹ் சொன்னான். பாருங்க, எங்களோட வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருது, எங்களுக்கு நாங்கள் பற்று இல்லை. நான் நினைக்கிறேன் அதால் நடந்திருக்குமோ இதால் நடந்திருக்குமோ, அதால் இதால் அல்ல, நாங்கள் நலவுகளை விடுறதுனால வரக்கூடிய முசீபத் தான். லொஸ்ட் ஆகுது, வேலை பறி போகுது, ஆஃபத்தொண்டு வருது, வாகனம் காணா போகுது, வாகனத்தை அவனை தூக்கிடுறான், ஏமாத்துறான். இதெல்லாம் எதனால? நாங்கள் சதக்கா நலவுகளில் பின்னுக்கு ஆகிறதுனால ஏற்படக்கூடிய முசீபத்துகள். இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் சேஃப்டியாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கும். சிலவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஹதரத் எத்தனை பயானில் சொல்லத்தான் சரிங்க, சதக்கா செஞ்சால 700 மடங்கு தருவான், இன்னும் தருவான், அப்படி தருவான், இப்படி தருவான். எங்களுக்கு ஒன்றுமே கிடைச்ச மாதிரி தெரியலே. நான் சொல்லதை நான் தருவேன் என்றால் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸ்ல ரசூலா சொன்ன விஷயங்கள். இது சில நேரத்தில் எங்களுக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் அது அல்லாஹ் தராமல் அதுக்கு பயிலாக மிகப்பெரிய சோதனைட்டு எங்களை பாதுகாத்திருப்பான். நீங்கள் 1000 ரூபா சதக்கா கொடுத்தீங்க, 1 லட்சம் ரூபா சதக்கா கொடுத்தீங்க, இதுக்கு பயிலாக 10 லட்சம் ரூபாயில் செலவு உங்களோட குடும்பத்துக்கு வராமல் பாதுகாத்திருப்பான். இன்றைக்கி எங்களுக்கு எத்தனை பேர் கடிதம் எழுதுறாங்க, பிள்ளைக்கு ஆப்ரேஷன் 12 லட்சம் ரூபா தேவை, 25 லட்சம் ரூபா தேவை, நான் சவுதியிலேருந்து இவ்வளோ சம்பாதிச்சேன், நான் எல்லா காசும் அதுக்கு செலவாகிட்டு. இப்படி வராமல் உங்களே முன்னே பாதுகாப்பான். அல்லாஹ் கேளு, உங்களோட உம்மைக்கோ உம்மைக்கோ என்னுடைய சகோதரிக்கோ உங்களோட சகோதரிக்கோ உங்களோட பிள்ளைக்கோ மனைவிக்கோ பெரிய ஒரு சோதனையை தந்துட்டாண்ட, ஹார்ட்ல ஹோல், அல்ல கிட்னி ப்ராப்ளம், காசு சேர்த்ததெல்லாம் செலவழிச்சு ஆகணும். அது மட்டுமல்ல, அடுத்தவங்கள்ட்ட கையேந்த வேண்டி வரும். ஆனால் சதக்கா கொடுக்குறோம், இந்த சதக்காக்கள் அது மாதிரி செலவுகள் வராமல் பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவு மர்தாக்கும் பி சதக்கா, உங்களோட நோயாளிகளுக்கு நீங்கள் சதக்காவின் மூலமாக நீங்கள் மருத்துவம் செய்யுங்க. நோயாளிகளுக்கு சதக்கா சிறந்த மருத்துவம். ஆப்ரேஷன் மருந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி சதக்கா, சதக்கா நோயை குணமாக்கும். இந்த சக்தி எல்லாம் வச்சிருக்கிறான். சதக்கா முசீபத்துகள் வராமல் பாதுகாக்கும். தசுத்துல் பலாயா, சதக்கா இருக்குதே, முசீபத்துகள் வராமல் பாதுகாக்கும். வந்திருக்கக்கூடிய முசீபத்துகளை நீக்கும், முசீபத்துகள் வராமல் பாதுகாக்கும். இது சதக்கா இருக்கக்கூடிய தன்மை. அது இன்னைக்கு நிறைய பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க. இன்சூரன்ஸ் என்ன செய்வாங்க, முசீபத்து வந்துட்டா உதவிக்கு வருவாங்க, அது வருவாங்க அல்லாஹுக்கு தான் தெரியும். ஆனால் சதக்கா இருக்க மிகப்பெரிய இன்சூரன்ஸ் வராமல் பாதுகாக்கும், வந்தா இல்லாமாக்கும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். சதக்கா எங்களை பாதுகாக்கும். இது மிகப்பெரிய ஆயுதம். அது பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்பான், வந்த பிரச்சனைகளை நீக்குவான். நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருத்துவம் செய்ய சொன்னாங்க. அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல ஒருத்தர் வந்தார். அவருடைய முழங்கால்ற 7 வருஷமா ஒரு கொப்புளம் உண்டு, இந்த சீல் கட்டிப்பட்டிருந்துச்சு. போகாத டாக்டர் இல்லை, பல வகையில் மருத்துவம் செஞ்சார். அதில் இருக்கக்கூடிய திறமையான டாக்டர் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போனார். ஆனால் நோய் குணமான பாடில்லை. அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய முஹத்திஸ், இமாம்களை சேர்ந்தவங்க. அவங்கள்ட்ட வந்தாப்புல அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த பகுதியில் மக்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கோ அங்கே ஒரு கிணறை தோண்டி கொடுத்துருங்க. அங்கே அல்லாஹு தஆலா ஒரு ஊற்றை வெளியாக்குவான். அந்த ஊற்று மூலமாக அவங்களுடைய கால் இருக்கக்கூடிய கொப்புளம் இல்லாமல் ஆகிடுன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி போனார். போய் எங்கே தண்ணி தேவை அந்த பகுதியில் ஒரு கிணறை தோண்டி கொடுத்தாரு. அந்த புண் ஆறிட்டுது. 7 வருஷமாக மருந்தால் சாதிக்க முடியாததை அல்லாஹு தஆலா அந்த சதக்கா மூலமாக அவருக்கு சாத்த கொடுத்தான். இந்த ஹதீஸை உண்மைப்படுத்துற வேற ஒன்றும் அல்ல, அல்லாஹ் செஞ்சு காட்டினான். ஹாக்கிம், அபு அப்துல்லா ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்தத்ரக் என்ற ஹதீஸுடைய கிதாப் எழுதினவங்க. அவங்களோட முகத்திலையும் ஒரு இது மாதிரி ஒரு கொப்பளம் ஒன்று வந்திருந்துச்சு. 1 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க. இறைநேசர்கள்ட்டெல்லாம் துவா செய்ய சொல்லுவாங்க. அவங்களும் துவா செஞ்சாங்க. ஆனால் அந்த காயங்கள் குணமாகிற மாதிரி தெரியலை. மருந்து செய்கிறாங்க, துவாவும் நடக்குது. அப்போ ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு உலமாக்கள் ஒருத்தர் மஷூரான்னு கொடுத்தாங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்க பெரிய ஆலிம், பெரிய ஹதீஸுடைய கிதாப் எழுதினவங்க, சின்னத்தில் எங்களோட சிந்தனையில் சில விஷயங்கள் வராது. அப்போ அவங்க சொன்னாங்க, அதற்கு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹவுது மாதிரி ஒன்று கட்டி தண்ணி ஊற்றி வைங்களே, போகிற வாரவங்கெல்லாம் தண்ணி குடிப்பாங்க, இதனால் உங்களோட நோய் குணமாகலாம்னு சொன்னாங்க. அவங்க அப்படியே செஞ்சாங்க. ஒரு ஹவுது மாதிரி சின்ன ஒரு ஒரு டேங்க் ஒன்று கட்டினாரா, இல்லை தண்ணியை நிரப்பிடுவார்.
தண்ணி குறைய குறைய தண்ணி ஊற்றி வைப்பாங்க. போகிற வாரவங்க எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க தேவைப்படும் பொழுது. பிரயாணிகள் அவங்க சொல்கிறாங்க, ஒரு வாரம் கூட ஆகல, அல்லாஹு தஆலா அந்த முகத்தில் இந்த காயங்கள் இல்லாமல் ஆக்கி முகத்தை முந்தியோட அழகாக ஆக்கிட்டான். சஹியான ஹதீஸ் சம்பவம் இந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கு, பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் அல்லாஹ் ஹதீஸை ஒன்றுப்பிச்சு காட்டுறான். தாவு மர்தாக்கும் பி சதக்கா. இன்றைக்கி எங்களுக்கு சதக்கா மீது நம்பிக்கை இல்லை. எல்லா டாக்டர்கிட்டையும் போகிறது எல்லாம் செஞ்சு பார்க்குற கடைசிக்கு இதையும் செஞ்சு பார்ப்போமேன்னு தான் செய்கிறேன். செஞ்சு பார்ப்போமே என்பதனால சுகம் கிடையாது. ஃபாத்திஹா ஓதி பாருங்களேன்னு சொல்ல, தேனை கொடுத்து பாருங்களேன். தேனை கொடுத்து பார்க்குற அல்லாஹ் செக் பண்ணுற மாதிரி, ஃபாத்திஹா ஓதி பார்க்கறது அல்லாஹ் செக் பண்ணுற மாதிரி. அல்லாஹ் சொன்ன உண்மையாக பொய்யாண்டிது, நவுசுபில்லா குஃபுர். சுகம் கிடையாது, இன்னும் நோய் கூடலாம். நம்பிக்கை அல்லாஹ் குணமாக்குவான், நம்பிக்கையில செய்யணும். சதக்கா உண்மையில குணமாக்கும், அந்த சக்தி எல்லாம் வச்சிருக்கிறான். இது இருக்குது. ரெண்டு விதமான மருத்துவம் இருக்கு. ஒன்றுக்கு ததாவி பில் ஹிஸ்ஸியா, என்னோட ததாவி மானவியா. ததாவி ஹிஸ்ஸியா தான் டேப்லெட்ஸை குடிக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், மற்ற மருத்துவங்கள். ஆனால் ததாவி ஹிஸ்ஸியாவுடைய ததாவி மானவியா, ரூஹானியா, அதில் அஃபராத் கூட. அப்படின்னா ரூஹானி மருத்துவம் தான் சதக்கா. சூரா ஃபாத்திஹா ஓதுறமே ரூஹானி மருத்துவம். இதில் பிரதிபலிப்பு கூட இருக்கு. எங்களுக்கு நடக்குது இல்லைன்னா இங்கே யக்கீனுடைய குறைபாடு, நம்பிக்கையுடைய குறைபாடு. அப்போ நிறைய பேர் சொல்லாங்க சதக்காவனால் ஒன்றும் கிடைக்கிறது இல்லையா ஹதரத். காரணம் என்ன? ஒன்று முதலாக எங்களுடைய யக்கீன்ற பலகீனம். சந்தேகத்தோட கொடுக்குறோம், கிடைக்குமான்னு பார்ப்போம்னு கொடுக்குறோம், கிடைக்காது. ஏன் அல்லாஹ்வை செக் பண்ணுறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை செக் பண்ணுறோம். இது ஈமானுக்கு மாற்றமான விஷயம். எங்கே கிடைக்க போகுது? நிச்சயமாக கிடைக்கும். நம்பி கொடுத்தா நிச்சயமாக கிடைக்கும். ராபியத்துல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி சம்பவம் முந்தைய சொல்லியிருக்கிறேன், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அவனோட வீட்டில் இரவு நேரம் சில விருந்தாளிகள் வந்தாங்க. அவங்களும் இறைநேசர்கள், நல்லடியார்கள். இவங்க தொழுது கொண்டு இருந்தாங்க. அப்போ அங்கே திரைக்கு பின்னாடி உட்கார்ந்தாங்க. பசியோட வந்தாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்குவோம், அவனோட உபதேசங்களை கேட்போம், அதோட சாப்பிட்டு போன்ற ஐடியாவில் நீயத்தில் வந்தாங்க. அப்போ அப்படி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தாங்க, அது வீட்டில் ஒரு பகுதியில் ரெண்டு துண்டு ரொட்டி தான் ஒரு தட்டில் வைக்கப்பட்டிருக்கு. அவங்க சாப்பிட்றதுக்கான வச்சுருந்தது. விருந்தாளியும் அப்படி உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் கதவு தட்டப்படுது. அவங்க சொன்னாங்க, பசியாக இருக்கு, ஏதாவது கொடுத்தான் தாங்களேன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, வீட்டு வேலைக்காரிட்ட இதை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த விருந்தாளி உள்ளத்தில் கொஞ்சம் கவலை. நாங்களே தேவையோட வந்திருக்கிறோம், பசியோடு வந்திருக்கிறோம், அவங்களே தெரியும் நாங்கள் இந்த டைமில் வந்தால் ஏதாவது சாப்பிட்டு போகணும், சாப்பிட்டு போவாங்க. விருந்தோம்பலுடைய சட்டம் தான், சாப்பிடுவீங்களான்னு கேட்கணும். குறைஞ்சது ஒன்றுமே கேட்காம அதை கூட கவனிக்காமல் கொடுத்துட்டாங்களேன்னு. அது கொஞ்சத்தில் கதவு தட்டப்படுது. சொன்னாங்க, அவங்களோட இன்னார் அவங்களுக்கு ஹதியா அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டாங்க, ரொட்டி. அப்போ அந்த தட்டு கொஞ்சம் மாரிங்க வேலைக்காரி கொண்டு வந்துருந்தாங்க, அந்த வீட்டு வேலைக்காரி. அந்த தட்டு எடுத்தாங்க, அதுக்கு மேலே துண்டு போடப்பட்டிருந்துச்சு. துண்டை விலக்கிட்டு இருந்த ரொட்டி துண்டுகளை எண்ணினாங்க. 18 துண்டுகள் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இது எனக்கு வந்ததல்ல, எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவள் போயிட்டா. விருந்தாளிகள் இன்னும் கொஞ்சம் மனசு கவலை. இருந்த 2 துண்டு ரொட்டியும் கொடுத்துட்டாங்க. 18 துண்டு வந்துச்சு, அது எனக்கு இல்லைன்னு வேறு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. என்னங்க இவங்க இப்படி நடந்து கொள்கிறாங்களேன்னு. கொஞ்சத்துக்குள்ளே இன்னொருத்தர் வந்தார், கதவை தட்டினாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு ஹதியா அனுப்பினாங்க எஜமான், இந்தாங்கன்னு சொல்லி. என்னென்னு கேட்டாங்க, ரொட்டி. துண்டை எடுத்து விலக்கி பார்த்தாங்க, தட்டில் எண்ணினாங்க, 20 துண்டுகள் இருந்துச்சு. சொன்னாங்க, இது எனக்கு தான் வந்திருக்குன்னு எடுத்துக்கொண்டாங்க. எடுத்து வாங்கி கொண்டாங்க. அப்போ அந்த விருந்தாளிகள் பிறகு கேட்டாங்க, அதில் ஆச்சரியமாக இருக்குது, இருந்த 2 துண்டு ரொட்டியை கொடுத்தீங்க, எங்களை விருந்தோம்பல் செய்யலை. அது பிறகு 18 துண்டு வந்து ரிட்டன் அனுப்பிட்டீங்க, 20 துண்டு வந்தாப்புல எனக்கு தான் எடுத்துக்கொண்டு, என்ன காரணம்? சொன்னாங்க, எனக்கும் தெரியும் நீங்கள் பசியோடு வந்திருக்கீங்க, ஆனால் 2 துண்டை வச்சு என்ன செய்ய? 2 துண்டு ரொட்டியால் உங்களோட ஒருத்தருடைய பசியும் போகாது. அப்போ நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு கொடுத்துட்டேன். 1க்கு 10 அல்லாஹ் தருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு 20 துண்டு கிடைக்கும். அப்போ 18 துண்டு வந்துச்சு. அப்போ 2க்கு 10 18 அல்ல 20. ரிட்டன் அனுப்பினது எனக்கு வந்ததல்ல, திரும்ப எல்லாம் எனக்குள்ள அனுப்பி வச்சேன் 20 துண்டுகள். இதுதான் யக்கீன். இன்றைக்கு அந்த யக்கீன் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அப்படி வந்து கிடைச்சிட்டா ஏதாலும் சரி பரவாயில்ல, வந்துட்டு இது எனக்கு தான் எடுத்துக்கொள்ள பார்ப்போம். யக்கீனுடைய பலம் அடுத்த வருமானு தெரியாதே. நம்பினா நிச்சயமா அல்லாஹ், வம யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹு ஹஸ்பு. யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுறவங்க, அல்லாஹ்வை நம்புறவங்க, அல்லாஹ் போதுமானவன்.
இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் இது நம்பிக்கை இல்லாதனால நாங்கள் இன்றைக்கு தடுமாறுறோம், சோதனைகளை மாட்டிக்கொள்கிறோம். உறுதியாக இருந்தால் தான் அதான் டெஸ்ட், அதெல்லாம் பாஸ் ஆகுவோம். அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. கொடுக்கிறதால நிச்சயமாக எங்களை பாதுகாப்பு, முசீபத்தை விட்டு எல்லாம் பாதுகாப்பான். கொடுக்காம இருக்கிறதை முசீபத்தில் தேடி கொடுக்கும். அதுக்கு உதாரணம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம் என்று சொன்னேன். இதே மாதிரி அல்லாஹ் மறுமையில கேட்பான், அடியானே நான் பசித்தவனாக உன்னிடத்துல வந்தேன், நீ எனக்கு உணவளிக்கலையே என்று சொல்லுவான். இவன் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ அர்ஹமுர் ராஹிமீன், நீ ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்தவன், உனக்கு என்ன பசி உண்டு, உனக்கு என்ன தேவை இருக்கு? அல்லாஹ் சொன்னான், என்னிடத்துல இந்த நாள் உன்னிடத்துல என்னோட அடியானத்தை வந்தான் பசியோட, உணவு அளிக்க கேட்டான், நீ உணவு கொடுக்கல, நீ அவனுக்கு உணவளிச்சிருந்தா நீ அங்கே பெற்றுக்கொண்டிருப்பாய். அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்பான், அடியான நான் தாகித்தவன் அவனிடத்துல வந்தேன், தண்ணி தானே, நீ எனக்கு தண்ணி தராம விரட்டிட்டாயே. சொன்னையால நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு எப்படி தண்ணி தேவை? அல்லாஹ் சொல்வான், இன்ன அடியான் உன்னிடத்துல வந்தான் தாகித்தவனாக, நீ உதவி செய்யாம விரட்டிட்டாய், அவனுக்கு தண்ணி கொடுத்து நீ அங்கே என்ன உதவி என்னை பெற்றிருப்பாய். இதே மாதிரி அல்லாஹ் சொல்வான், நான் நோயாளியாக இருந்தா நீ என்னை நோய் விசாரிக்க வரலையே. சொல்லையாலா நீ உனக்கு நோயா? உனக்கு தான் நோய் வராதே. அல்லாஹ் சொல்வான், என்னோட இன்ன அடியா நோயாளியா இருந்தான், நீ அங்கே நோய் விசாரிக்க போயிருந்த என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். சகோதரே பெரியார்களே, இன்னைக்கு எங்கள்கிட்ட தேவையோடு ஒவ்வொருத்தரும் வாராங்களே, இது எங்களுக்குள்ள சோதனை, அல்லங்களை சோதிக்கிறான். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவம் எழுதுறாங்க, மிகப்பெரிய படிப்பினைக்குரிய சம்பவம். ஒரு மனிதர் மனைவியோடு உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மனைவி நல்லா டேஸ்டாக சமைச்சிருந்தா, பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவியோடு உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்றார். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து ஒரு மிஸ்கின் கதவை தட்டுறாரு. இவர் சொல்ல மனைவிட்ட போய் அதில் வந்து போய் பார்த்து ஒரு ஏழை ஒருத்தர் வந்துடுறார், யாசகர் சொல்லார், பசிக்குத சாப்பாடு கொடுங்களேண்டி. வெறும் சூடு ஆயிட்டுது. மனைவியோட உட்காந்து டேஸ்டான பிரியாணி சாப்பிடப்ப இந்த நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாயாண்டு அரைஞ்சி அனுப்பிட்டார். அவர் போயிட்டார். இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இப்போ நிலைமை மாறிட்டுது. இப்போ இந்த மனைவி உட்கார்ந்து அவள் அந்த கணவன்ற வாழ்க்கை நடந்துச்சு, அந்த பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ இவ இந்த இதே பொம்பளை இன்னொரு தன்னுடைய அடுத்த கணவரோடு உட்காந்து திரும்ப இன்னொரு கல்யாணம் முடிச்சு உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பிரியாணி அதே சீன், பிரியாணி சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு கணவனும் மனைவியும். அப்போ வந்து கதவு தட்டப்படுது. இப்போ சொல்லாரு, போய் பார்த்துட்டு வா யாருண்டு. போய் பார்க்க அப்போ பார்த்தா யாசகன் சாப்பாடு கேட்குறான்னு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனான். போய் அவரை பார்த்தோன்னே இந்த பெண் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். தடார்னு கீழே விழுற சத்தம் கேட்குது. அவர் ஓடிட்டார். இப்போ இவர் எழும்பிட்டு போகிறார். யார்? கணவர். போனால் அவன் மனைவி தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டார். அப்போ என்ன நினச்சிச்சுன்னு, அந்த பிச்சைக்கார் உனக்கு என்ன செஞ்சான், உனக்கு என்ன தவறு செய்ய வந்தான் அப்படின்னு கேட்டால், இல்லை பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னான். என்னன்னு கேட்டாங்க. இதே மாதிரி தான் ஒரு நாள் நானும் என்னுடைய கணவரும் உட்கார்ந்து இப்படி பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரம் ஒருத்தர் யாசகர் வந்தார், பிச்சைக்காரன், கதவை தட்டினார். அப்போ என்னுடைய கணவன் எழும்பிட்டு போய் இந்த நேரம் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுறாண்டு அரைஞ்சு அனுப்பிட்டான். அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு அது வரைக்கும் நாங்கள் நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில் எல்லாம் சோதனை உண்டாக்கிட்டான். கணவன் லொஸ்ட் ஆகிட்டார், பிச்சைக்கார வசதி இல்லாமல் ஆகிட்டுது. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து வாழையெல்லாம் சிரமம். சொன்னார், எனக்கே பசி பட்டினி வாழ கஷ்டமாக இருக்குது, அதனால் சேர்ந்து வாழதை விட பிரிஞ்சிருவோன்னு சொல்லி எனக்கு தலாக் கொடுத்து அனுப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு வந்தவர் அந்த கணவர் தான் சொன்னாங்க. பிச்சைக்காரனை வந்ததுக்குதே என்னுடைய அந்த கணவர், பழைய கணவர் தான் இன்றைக்கி இந்த கோலத்தில் வந்திருக்கிற பார்த்து எனக்கு தாங்க முடியாது, அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. அவர் சொல்கிறாரு, யார்? இப்புள்ள கணவர். இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்லட்டுமா? அன்றைக்கு பிச்சைக்காரனாக வந்ததை நான் தான் சொன்னார். எப்பனுடைய கணவன் என்ன அடித்தான், அதுக்கு பிறகு எல்லாம் நிலைமை மாற்றிட்டான். எனக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் காசு கிடைச்சிது, நான் வியாபாரம் செய்ய தொடங்கினேன், பெருசாகி வசதி கிடைச்சிது. அதுக்கு பிறகு ஒன்றும் அல்லாஹ் தனக்கு மனைவியாக தந்தான்.
சகோதர பெரியார்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இன்றைக்கி எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரும் கேட்டு வராங்களே, உதவி கேட்குறாங்களே, இது நாங்கள் சாதாரண மனிதர்கள்னு தட்டிடக்கூடாது. இது மலக்குகளாக கூட இருக்கலாம், அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கலாம். அல்லாஹ் எங்களை செக் பண்ணுறதுக்காண்டி கேட்பான். இன்றைக்கி புகாரி ஷரீஃபில் கூட ரிவாயத் இருக்கிற ரசூலுல்லாஹ் 3 பேருடைய உதாரணம் சொன்னாங்க. ஒருத்தர் தட்ட தலையன், முடியில்லாதவர், அலங்கோலமாக இருக்க அவருடைய தலை பார்த்து மக்கள் சிரிப்பாங்க. இன்னொருத்தர் கண் குருடன், இன்னொருத்தர் பிறவில வெண்குஷ்டத்தில் மாட்டிக்கொண்டவர், கருங்குஷ்டம் வெண்குஷ்டத்தில் பாதிக்கப்பட்டு குஷ்டரோகத்தில் உடம்பு தோலெல்லாம் அப்படியே ஒவ்வொரு கலரில் இருக்கு. மக்கள் அருவருப்பாக பார்ப்பாங்க, வசதி வேற இல்லை. அல்லாஹ் 3 பேரையும் சோதிச்சான். ஒரு மலக்கல் அனுப்பினான். தட்ட தலையன்ட்ட வந்தார், மொட்டை தலையாகவே வந்தார், தலையில் முடி இல்லாமல். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தார். வந்து மலக்கு வந்து கேட்டார், உங்களுக்கு என்ன தேவை? அவர் சொன்னார், இப்படித்தான் எனக்கு என்னுடைய தலையை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க, அழகான முடி இருந்தால் நல்லா இருக்குமே. சரி, அல்லாஹ் அப்படி ஆக்கட்டுன்னு அவருக்கு அழகான முடியை கொடுத்தான். அதுக்கு பிறகு கேட்டவங்களுக்கு என்ன தேவை? எனக்கு வசதி இல்லாமல் இருக்குது, எனக்கு சொத்துக்கள் கிடைச்சா நல்லம். இப்போ அவருக்கு ஒட்டகத்தை ஒரு ஒட்டகத்தை அல்ல 2 ஒட்டகத்தை கொடுத்தான். இப்போ இதில் எல்லாம் பறக்க செய்வானாகன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த ஒட்டகங்கள் பெருத்து பெரிய மந்தைகளாகிட்டது. இப்போ பெரிய பணக்காரன். இப்போ இங்கே வந்துட்டு போனதோடு அங்கால போனார். வெங்குஷ்ட ரோகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார். குஷ்டரோகத்தில் அவர்கிட்ட போய் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? நல்லாவுடைய புறத்தின்னு வந்திருக்கிறேன். இந்த குஷ்டரோகத்தெல்லாம் நீக்கி எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பை தரணும், அழகான தோலை தரணும். அப்படியே தரவிட்டார். அப்படி ஆகட்டும் சொன்னாங்க. அவர் நோய் குணமாய் அழகாகிட்டார். இப்போ என்ன வேணும்? எனக்கு ஏழ்மையாக இருக்குது, ஏதாவது சொத்து தர சொல்லி. அப்போ ஒரு 2 மாட்டை கொடுத்துட்டு போனாங்க, பறக்க செய்யட்டுண்டு. இப்போ மாடு பெருகி மந்தை ஆகிட்டு. அங்கே போனார் ஒரு கண் குருடர்கிட்ட. அவர்கிட்ட போனாப்பில் அவர்கிட்ட சொன்னார், உங்களுக்கு என்ன தேவை? அல்லாஹ் என்ன அனுப்பினான். சொன்னாங்க, என்னுடைய இந்த கண் குருட்டுத்தன்மை போய் பார்வை கிடைச்சா நன்றாக இருக்கும், உலகம் எப்படின்னு பார்ப்பேன். அப்போ சரி தடவிட்டாங்க, கண் பார்வை வந்துட்டுது. பிறகு உங்களுக்கு என்ன தேவைன்னு நல்லா கேட்டான். சொன்னார், எனக்கு ஏழ்மை, ஏதாவது சொத்து கிடைச்சா நல்லா இருக்கும். அப்போ 2 ஆட்டை கொடுத்துட்டு துவா செஞ்சுட்டு போனாங்க. இப்போ 3 பேருக்கும் பெரியட்டு. அவருக்கு பெரிய ஒட்டக மந்தை, இவருக்கு மாட்டு மந்தை, இவருக்கு ஆட்டு மந்தை. கொஞ்ச நாளை பிற எல்லாம் சோதிச்சான். இப்போ மலக்கு வரார். மொட்டை தலையாக இருந்துட்டு மொட்டை தலையோடு வராங்க. வந்து சொன்னாங்க, உனக்கு நீனு மொட்டை தலையாக தானே இருந்தாய், உனக்கு எவ்வளோ அழகான தலை முடியை கொடுத்தோன்னு அழகாக்கி நான் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி கேட்குறேன். எனக்கு பசி பட்டினி, நான் வறுமையில் வாடி இருக்கிறேன், உனக்கு இவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் தந்திருக்கிறானே, எனக்கு கொஞ்சம் தான்னு கேட்டாங்க. அவன் சொன்ன, உனக்கு பைத்தியம், உனக்கு நான் எங்கடா மொட்டையாக இருந்தேன்? நீங்கள் யாராக்கள் கேட்குறாங்க இல்லையா, உன்னை பற்றி தெரியாது, நீ ஊரில் எப்படி இருந்தாயிண்டு, உங்களோட குடும்பத்தை பற்றி. இப்போ கொஞ்சம் ஜப்பானுக்கு வந்து கொஞ்சம் சம்பாரிச்சு காசு வந்துட்டா எல்லாம் மறந்துட்டியான்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்ல, யார் சொன்ன உனக்கு? நாங்கள் தான் பரம்பரை பணக்காராக்கள் சொல்கிறாங்களே இல்லையா. தான் இருந்த நிலைமை மறந்துடுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்ட மறக்கிறாங்க, அல்லாவே மறந்துடுறாங்க, தந்த அல்லாவை மறந்துடுறாங்க. ஞாபகப்படுத்தினா கோவப்படுறாங்க. அவரும் அதைத்தான் செஞ்சார். உனக்கு யார் சொன்ன நான் மொட்டையாக இருந்தேன்? என்னை முடி பிறந்தத்துலேருந்து இப்படி அழகாத்தான் நீக்கணும். நான் சொன்னாரே, இல்லை போய் சொல்லாதே, நீ மொட்டையாக இருந்தாய், ஏழையாக இருந்தாய், உனக்கு அழகான முடியை தந்தான், உனக்கு 2 ஒட்டகத்து தந்தால பறக்க செய்ய சொல்லி உனக்கு எவ்வளோ பெருகி இருக்குது, இல்லை உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போங்க. நான் நீ சொல்ல பொய்யா இருந்தால் அவனை அப்படியே ஆக்கட்டு சொல்லிட்டு போனாங்க. தலை மொட்டையாகிட்டு இருந்த ஒட்டகம் அழிஞ்சு போச்சு. பிறகு ஏழையாகிட்டான். ஒன்றெல்லாம் இல்லாமல் ஆகட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொடுத்தெல்லாம் எடுத்துட்டான். 2ஆவது மனிதன்ட்ட போனாங்க. குஷ்டரோகத்தில் வந்துட்டு குஷ்டரோகியாகவே போனாங்க. அவன் இருந்த மாதிரி போய் சொன்னாங்க. அவன் அருவறுப்பாக பார்த்தான், என்ன இது உடம்பு இப்படி இருக்குதுன்னு. இவனும் அப்படி தான் இருந்தான். முந்தி அருவறுப்பாக பார்த்தான். அவர் சொன்னார், நீனு இப்படி தான் இருந்தா, இவனா சோகத்தை தந்து உனக்கு வசதியை தந்தான் தானே, நான் ஏழை கஷ்டத்திற்கு எனக்கு நீ கொஞ்சம் உனக்கு எல்லா தந்த அந்த அல்லாவுடைய பேரை கொண்டு கேட்குறேன், எனக்கும் கொஞ்சம் தாங்களேண்டு. அது உனக்கு பைத்தியம், உனக்கு நான் பிறந்தத்துலேயும் இப்படி அழகாத்தான் நினைக்கிறேன், நாங்கள் பரம்பரை பணக்காராக்கள், உனக்கு யார் சொன்ன நான் ஏழையாக இருந்ததாகும், குஷ்டரோகத்தில் இருந்ததாகும். அது நீ சொல்ல பொய்யா இருந்தா அல்லாஹ் ஒன்று அப்படியே ஆக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ இருந்த நிலைமைக்கு ஆக்கட்டும். குஷ்டரோகத்துக்கு போயிட்டான், இறந்ததை அழிச்சிட்டு. 3ஆவது மனிதன் பிறவி குருடன்ட்ட போனாங்க. பார்வை கொடுத்து அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஆட்டு மந்த பெருகி இருந்துச்சு. இவர் குருடனாக போனார். மலக்கு குருடனாக போய் அவரோட பேசினார். அட சொன்னார்,
நீங்களும் குருடனாக இருந்தீங்க, அல்லாஹ் உனக்கு ஏழையாக இருந்தவங்களை வசதியாக தந்திருக்கிறான். நானும் குருடன், ஏழ்மையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அந்த அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் தாங்களேண்டி. அவர் சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் பிறவி குருடனாக இருந்தேன், எனக்கு கருப்பு வெள்ளை எதுன்னு தெரியாது, தாய் யாரு அடுத்த பெண் யாருன்னு தெரியாது. அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தான். நான் ஏழையாக இருந்தேன், எதுவுமே இருக்கல என்கிட்ட. அல்லாஹ் எனக்கு ஆட்டு மந்தையை தந்திருக்கிறான், உங்களுக்கு எவ்வளோ வேண்டுமோ எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். அந்த மலக்கு சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பறக்க செய்வானாக. நான் மலக்கு, உங்களை சோதிக்க நான் வந்தேன். இதே மாதிரி உங்க 2 கூட்டாளிமார் மற்றவங்க அவங்களையும் சோதிக்க போனேன், அவங்க 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்க, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் நல்லா பறக்க செய்வான்னு சொல்லிட்டு போனார். சகோதரே பெரியார்களே, இன்றைக்கு எங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஃபோன் கால்களும், ஒவ்வொரு லெட்டர்கள், ஒவ்வொரு இமெயில்களும் எங்களெல்லாம் சோதிக்கிறான். நாங்கள் அல்லாஹ் தந்ததை எங்கே கொடுக்குறோன்னு அல்லாஹ் பார்க்குறான். பஞ்சம் பாடுறோமா இல்லாட்டி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உதவி செய்கிறோமான்னு அல்லாஹ் பார்க்குறான். தந்தது அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்க போகிறோம், அது எங்களுக்கு தான், அது அல்லாஹ்வுக்காண்டி அல்ல, அதுவும் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது, ரிட்டர்ன் எங்களுக்கு தான் கிடைக்குது, வேற எங்கேயும் போகாது. இது நாங்கள் சோதிக்கப்படுறோம். பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் எல்லாரும் பாஸ் ஆக்கணும். கஞ்சத்தனம் பிடிச்சி ஏமாந்துட்டோண்டா, காசு பணத்தை மீது நம்பிக்கை வச்சு கையை விட்டு போகுதேன்னு கவலைப்பட்டுட்டோண்டா தோல்வி அடைஞ்சிடுவோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்மை மீறி உலகத்தில் அது நடக்காது. எங்கள்கிட்ட கேட்குற ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏவப்பட்டு தான் வராங்க. கொடுக்குறோம், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் இன்னும் தருவான். فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் கொடுக்குறாங்களோ, வத்தக்கா அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ, அல்லாஹ் சோதிக்கிறானே எப்படியாவது நான் இதை தப்பித்துக் கொள்ளணும்னு கொடுக்குறாங்களோ, வசத்தக பில் ஹுஸ்ன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் நல்ல காரியங்களை கொடுக்கிறதா சொன்னதை உண்மைப்பிக்கிறாங்களோ, ஃபஸன் யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா எல்லா நலவுகளுடைய வழிகள் லேசாக்கி கொடுப்போம், சொர்க்கத்தை லேசாக்கி கொடுப்போம், நல்ல அமல் செய்யறதை லேசாக்கி கொடுப்போம், தக்வா தவக்குல் எல்லா நலவுகளும் லேசாகிடும். உலமாக்கள் இந்த ஆயத்துடைய விரிவுரை எழுதுறாங்க, சதக்கா கொடுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா நலவுகளுடைய வாசல் லேசாக்குறான். இதுக்கும் பதிலா வ அம்மா மன் பகில வஸ்தக்னா, யாரு கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ, கொடுக்காம இருக்கிறாங்களோ, சேர்த்து வைக்கிறாங்களோ, எனக்கு கிடைச்சே போதும் வேற ஒன்றும் தேவை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மாதிரி உணர்வோடு இருக்கிறாங்களோ, வகதப பில் ஹுஸ்ன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை பொய்ப்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பொய்ப்பிக்கிறேன்டா பொய்ன்னு சொல்றது இல்லை, கேட்டுட்டு நம்பாம விட்டுறது, அதன்படி அமல் செய்யாமல் இருக்கிறது. ஃபஸன் யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா நாங்களுக்கு நரகத்துடைய பாதையை லேசாக்கி கொடுப்போம், கஷ்டத்தை சிரமத்துடைய வழிகளை தான் லேசாக்கி கொடுப்போம். அதான் அவருக்கு லேசாக இருக்கும், நன்மை செய்யறது கஷ்டமாயிடும். இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய சகோதரர் இருக்கிறாங்க, நல்ல வழிகளில் செலவழிக்கிறதுக்கு இயலாம் அவங்களுக்கு, ஆனால் பாவமான காரியங்களை தாராளமாக செலவழிப்பாங்க. ஹதரத் மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த உம்மத் எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யாட்டி செய்யக்கூடாத வேலை எல்லாம் செய்விப்பான், எங்கே போகணும் அங்கே போகாட்டி போகக்கூடாத இடங்களுக்கு போக வைப்பான், எங்கே செலவழிக்கணும் அங்கே செலவழிக்காட்டி செலவழிக்கக்கூடாத இடத்துல செலவழிக்க வைப்பான். இன்னைக்கு நடக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில் போக இயலாது, டைம் இல்லை, பாவமான காரியங்களுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது. பள்ளிவாசலுக்கு வர நேரம் இல்லை, பப்புக்கு போக டைம் இருக்குது, டிஸ்கோவுக்கு போக டைம் இருக்குது, விளையாட்டுகளுக்கு போக டைம் இருக்குது, நல்ல காரியத்துக்கு டைம் இல்லை. ஏன்? இங்கே கொடுக்காட்டி அங்கே தான் நேரம் போகும். நல்ல வழியில் சதக்கால மற்ற காரியங்களை செலவழிக்காது, இன்னைக்கு பாவமான காரியங்களை செலவழிக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எங்கள் நாட்டுகள் இருக்கிறாங்க, பள்ளிவாசலை கொடுக்க இயலாது, பன்சலை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க முஸ்லீம்கள். எல்லாம் பாதுகாக்கணும். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காட்டி கொடுக்கக்கூடாத இடங்களை எல்லாம் கொடுக்க வச்சிடுவாங்க. இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்கள்லையும் வீணான இடங்கள்லையும் இன்னைக்கு செலவாகுது. அதே எனக்கு கட்டாயமான செலவுண்டாது, அதால் எங்களுக்கு நன்மை கிடைக்குமா? ஏதாவது பிரயோஜனமா? நோய்க்கு செலவழிக்க வேண்டியது. அல்லாஹ் தஆலா நோயை வராமல் பாதுகாத்து எவ்வளோ நல்ல ஒன்றைக்கு நோயை கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலாக்கு நாங்கள் மருத்துவத்துக்கான செலவழிக்கணும். செலவு மட்டுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆப்ரேஷன் நடக்குங்கிற பிள்ளைக்கோ மனைவிக்கோ தாய்க்கோ அது எவ்வளோ பெரிய சிரமம், எவ்வளோ பெரிய அலைச்சல், காலையும் மாலையும் பகல்லையும் இரவுலையும் நிம்மதில்லை. இதெல்லாம் வராமல் அல்லாஹ் சதக்கா மூலமாக பாதுகாப்பான். நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. அமல்கள் ஆக உயர்ந்தது, அல்லாஹ்க்கு விருப்பமானது, முசீபத்துகள் வராமல் பாதுகாக்கும், வந்திருக்கக்கூடிய முசீபத்தில் இல்லாமாக்கும், கெட்ட மோத்தை விட்டு பாதுகாக்கும், இதே மாதிரி ஏழ்மையை இல்லாமலாக்கும், இதே மாதிரி 1க்கு 700 மடங்கு குறைஞ்சது பல மடங்கு நன்மை அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான்.
இதே மாதிரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடன் திருப்பி கிடைக்கும் பல மடங்காகி அதோட அஜ்ருன் அசீம் அஜ்ருன் கரீம் மகத்தான கூலி இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லலாம் மக்ஃபிரத்தும் இருக்கு, மன்னிப்பும் இருக்குது. அடுத்தது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை சஞ்சலம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான். நோய்களுக்கு நிவாரணம் இருக்கு, தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, நோய்களுக்கு நிவாரணி. தகி மசானியசு, கெட்ட மசாரியசு கெட்ட நிலைமையில விட்டு பாதுகாக்கும். இதே மாதிரி சாஹிபுல் மாரூஃப் ஃபித் துன்யா ஹும் சாஹிபுல் மாரூஃப் ஃபில் ஆஹிரா, யார் உலகத்தில் மக்களுக்கு நலவு செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்களோ இவங்க மறுமையிலும் மக்களுக்கு நலவு செய்வாங்க, சிபாரிசு செய்வாங்க, உதவி செய்வாங்க. உலகத்தில் கஞ்சத்தனம் செய்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கு மக்கள் எங்களை நேசிக்கணுண்டா நாங்கள் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக மாறணும். இரஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவங்களுக்கு இறக்கம் காட்டுங்க, வானில் உள்ளவங்க உங்களுக்கு இறக்கம் காட்டுவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட கொடுக்காட்டியாக்கு பாதகம் இருக்கு. நான் சொன்னேன், பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும், நோய்களை கொண்டு வந்து சேர்க்கும், துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும், எனக்கு காசு பணம் வீணான வழியில் செலவாகும். இது எல்லாத்தையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு பத்வா வேற கிடைக்கும். எப்படி? ஒவ்வொரு நாள் காலையிலையும் 2 மலக்கு துவா செய்கிறாங்க, ஒருத்தருடைய துவா இன்னொருத்தருடைய பத்வா. அல்லாஹும் அன்ஃபிக் முன்ஃபிகன் ஹலஃபா, ஒரு மலக்கு துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் யார் நல்ல வழியில் செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ இன்னும் அதிகமாக செலவழி. அல்லாஹ் மாத்தி இன்னொருத்த சொல்லார் வல்லாஹ் யக்கூல் அல்லாஹ் மாத்தி மும்சிகன் தலஃபா, யார் கொடுக்காம சேமிச்சு வைக்கிறாங்களோ அவங்கள சொத்தை நீ அழிச்சிடுன்னு சொல்கிறாங்க, அதை பாலாக்கிடு, அழிச்சிடு. எவ்வளோ பெரிய பத்வாது, மலக்குடைய பத்வா நிச்சயமாக கபூல் ஆகும். எனக்கு சகோதர பெரியார்களே, நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு நலவ நாடுண்டா என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிக்கு நாங்கள் வரணும். எங்களோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும், எங்களோட உடைமைகள் பாதுகாக்கப்படணும், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கணும், என்னோட வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கணும், என்னோட பொருள்கள் அதிகரிக்கணும். ஆகப்பெரிய ஹசனா இது. இன்னல் ஹசனாத் யுதுஹிப்ன ஸய்யாத், நலவுகள் இருக்குதே பாவங்கள் இல்லாமல் ஆக்கிடும். இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் உலமாக்கள் எழுதுறாங்க, இன்னைக்கு ஒரு பாவம் ஒன்று செஞ்சுட்டா கட்டாயம் சதக்கா ஒன்று செஞ்சிருங்க. பாவம் செய்யுங்கிற அர்த்தம் இல்லை, பாவம் நிகழ்ந்துட்டால் உடனே சதக்கா ஒன்று கொடுங்க, அந்த சதக்காவோட பரக்கத்தினால் அவங்களோட பாவத்தை மன்னிச்சிடுவாங்க. ஏண்டா ஹசனா இருக்குது, பாவத்தை இல்லாமல் ஆக்கும், நலவு பாவத்தை இல்லாமல் ஆக்கும். சதக்கா உம்முல் ஹசனாத் அஃதலுல் ஹசனாத், நலவுகள் ஆகப்பெரிய நலவு, நலவுகளோட தாய் சதக்கா, அதனால பாவத்தை இல்லாமல் ஆக்கிடும். சதக்கா அதிகமாக செய்யணும், இதன் மூலம் எங்களோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், இது கேரண்டி. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹு ஃபி அவுனில் அப்த் மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹி, ஒரு சகோதரர் அடுத்த சகோதரனுக்கு உதவி செஞ்சு கொண்டு காலமெல்லாம் அல்லாஹ் இவருக்கு உதவி செஞ்சு கொண்டிருப்பான். இன்னைக்கு நாங்கள் அடுத்தவனுக்கு செலவழிச்சு கொண்டிருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு செலவழிப்பான், அல்லாஹ் எங்களை வளர்ப்பான், எங்களோட சொத்துக்களில் பரக்கத்துண்டாகும், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். நாங்கள் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹ் எங்களுடைய கஷ்டத்தை உலகத்திலே மறுமையிலே நீக்குவான். மனஃபஸன் முஃமினின் குர்பத்தன் நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் உலகத்திலே நீக்குவான், மறுமையிலே நீக்குவான். இதாக பெரிய இக்ராம். ஒரு முஸ்லிமுக்கு தேவை ஏற்படும் போது நாங்கள் தேவை உதவி செய்யாமல் ஒதுங்கி கொண்டால், எங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அல்லாஹ் உதவி செய்யாமல் ஒதுங்கி விடுவான். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யாட்டி வேற யார் உதவி செய்ய போறாங்க? இன்னைக்கு எல்லாம் எங்களை எல்லாரும் மன்னிக்கணும். நிறைய பேர் இருக்கிறோம், கையில காசு இருக்குது, தேவையோட கேட்குறாங்க, சொல்றோம் கையில காசு இல்லை, இருக்கம்னு சொல்றோம், இருக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை, கொடுக்கலாம் திருப்பி தருவான் நம்பிக்கையும் இருக்கு, அப்போ நாங்கள் மறுத்துடுறோம். கையில காசு இல்லை நல்லா இருக்கிடுவான், இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக்கிட்டுருவான், வாழ்க்கையில பரக்கத்து இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும், இது ஒரு மலைக்கு கூட என்ன சோதிக்கிறதுக்கான வந்திருக்கலாம் அல்லவா? அல்லாஹ் என்ன சோதிச்சிருக்கானோ தெரியாது இவர் மூலமாக. நாளைக்கு எங்களுக்கு தேவை வரும்பொழுது உதவி செய்கிறவங்க கூட கையை விரிச்சிடுவாங்க. ஏன்? நாங்கள் எங்கள்கிட்ட உதவி தேடி வந்தபோது நாங்கள் உதவி செய்யலை, நாங்கள் உதவி தேடி வரும்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய விட மாட்டான், மக்களோட உள்ளங்கள் எல்லாம் மாற்றிட்டுருவான். அதனால் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தேவைண்டா, நாங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதரர்களாக இருக்கணும். அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய தேவைகள் வரும்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். ஒரு சின்ன ஒரு உதவி தேவைப்படுது ஒருத்தருக்கு செஞ்சோம், அல்லாஹ் எங்களுக்கு பெரிய உதவி தேவைப்படும் போது அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். எனவே மனசில் அந்த தன்மை வரணும். இன்றைக்கு அரபிகள் அரபிகள் சொல்கிறாங்க, ஹக்கீம்கள் ஞானவான்கள்,
இன்றைக்கு உலகத்தில் தலைமைத்துவத்தை அடைந்தவங்க ஜாஹிலியாவுடைய காலத்திலேயும் தான், பின்னாடி காலத்திலேயும் தான், இஸ்லாத்திலேயும் தான். மக்களால் மதிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? யார் கொடையுடைய தன்மை உள்ளவங்களாக இருந்தாங்களோ, மக்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்களோ, மக்களை அனுசரிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்களோ, உதவி தேடப்பட உதவி செய்யக்கூடியவங்க இருந்தாங்களோ, அவங்க தான் தலைமைத்துவத்துக்கு தகுதி வாழ்ந்தவங்க, தலைவர் ஆக்கப்பட்டாங்க. யார்கிட்ட அந்த தன்மை இல்லையோ, இன்றைக்கி சொல்லாமல் ஒரு ஹாஜியார் மௌத்தாகிட்டா, மாஷா அல்லா நல்ல மனிதர், மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருந்தார், மௌத்தாகிட்டார்னு கவலைப்படுறாங்க. அவர் வஃபாத்தாகி நீண்ட காலம் வரைக்கும் அவருடைய பெயர் உயர்த்துறாங்க. சிலவங்க மௌத்தாயினா அவன் செத்து போனது நல்லம், அவன் இந்த என்ன பிரயோஜனம், கஞ்சப்பயல், சாப்பிட்ட கையால் ஒரு காக்கையை கூட விரட்ட மாட்டான் சொல்கிறாங்களா இல்லையா? பேரே கெட்டு போச்சு. கஞ்சத்தனம் மக்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு உண்டாக்கும். ஹதீஸில் வருது, கொடை அல்லாஹ்க்கு நெருக்கமாக்கும், சொர்க்கத்துக்கு நெருக்கமாக்கும். கஞ்சத்தனம் அல்லாஹ் விட்டு தூரமாக்கும், நரகத்துக்கு நெருக்கமாக்கும். மக்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு உண்டாக்கி கொடுக்கும். உதவி செய்யக்கூடிய தன்மை உள்ள மக்கள் அல்லாஹ் விரும்புகிறான். இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவங்களுக்கு இறக்கம் காட்டுங்க. யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானுள்ளவங்க உங்களுக்கு இறக்கம் காட்டுவாங்க. அர்ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான், யார் இரக்கத்தன்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக மனப்பான்மை இருக்கோ, இவங்களுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய இறக்கங்களுக்கு தேவையா இல்லையா? அல்லாஹ்வுடைய இறக்கம் இல்லாமல் உலகத்திலே நிம்மதி கிடையாது, மறுமையிலும் வெற்றி கிடையாது. அதனால நாங்கள் அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்களாக மாற வேண்டும் என்றால் எங்களுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், நல்ல அமல்கள், இதோட சேர்த்து சதக்காவுடைய ஒரு பெரிய பாதி உண்டாக்கி கொள்ள வேண்டும். வியாபாரங்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மாஷரத் துஜார் இன்ன ஷைத்தான வல் இஸ்ம யஹ்துரானில் பைஅ ஃபஷவ்விபு பைஅக்கும் பிஸ்ஸதகா. சொன்னாங்க, வியாபாரிகளே, யா மாஷரத் துஜார் இன்ன ஷைத்தான வல் இஸ்ம யஹ்துரானில் பை, ஷைத்தானும் பாவமும் உங்களுடைய வியாபாரங்களை கலந்துடும், உங்களுக்கே தெரியாமல் வந்து சேர்ந்துடும். பொய் சொல்ல வேண்டி வரும், சாமனை கூட புகழ வேண்டி வரும், வாங்கக்குள்ள கொண்டம் பண்ணி வாங்க நிதமான நிலைமைகள் இருந்தால் வியாபாரத்தோட பறக்கத்து இல்லாமல் ஆகிடும். அப்படி ஈடுபடக்கூடாது. அப்படி பேணும் பொழுதும் கூட எங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் முன்ன பின்னாக ஆகிடலாம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஷவ்விபு பைஅக்கும் பிஸ்ஸதகா, உங்களோட வியாபாரத்தில் சதக்காவை கலந்துடுங்க, சதக்கா ஒரு பகுதியாக ஆக்குங்க, உங்களோட வியாபாரத்தில் அந்த அழுக்குகள் இல்லாமல் ஆகிடும். அதனால் எங்களோட பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். சதக்கா எங்களோட பகுதி, ஒவ்வொரு வியாபாரத்திலையும் கொஞ்சம் லாபம் கிடைக்குதா, ஒரு பகுதியை சதக்கா ஒதுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், உம்மத்துடைய தேவைக்கான சமூகத்துக்கான ஈடுபடுறோமே, இது ஒரு நாளும் அல்ல எங்களை வீணாக்க மாட்டான். ஈடுபடாமல் இருக்கிறோமே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் யஹ்தம பிஅம்ரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்னா, யார் முஸ்லீம்களுடைய காரியங்களில் பொறுப்பில்லாமல் இருக்கிறாங்களோ, கணக்கெடுக்காமல் இருக்கு, எனக்கு என்ன, எங்களோட குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய தொழில் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய வீட்டில் அடுப்பு பற்றினா போதும், என்ற உணர்வு இருக்கோ யாருக்கு இருக்கோ அவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல, எங்களோட உம்மத்தை சேர்ந்தவர் அல்ல, என்ன முஸ்லீமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்லன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ நாங்கள் யாரோட சேர போகிறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் சேராட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தில் சேராட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் உம்மத்துடைய கவலை இருக்கணும். இன்னைக்கு தாவத்துடைய உழைப்பு செய்கிறோம், கஷ்டுகள் போகிறோம், எதுக்கு போகிறோம்? மக்கள் பள்ளியோட தொடர்பாகணும், தீனோட தொடர்பாகணும். இதே மாதிரி எங்கள்கிட்ட எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, தேவையுடைய மக்கள், அவங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும். இஸ்லாத்துக்கு வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, உதவி தேவைப்படக்கூடியவங்க, உதவி தேவைப்படுது அவங்களுக்கு. இன்றைக்கி நாங்கள் பின்னுக்கு ஆகிறோம். இதே மாதிரி ஜப்பானுக்கு வந்து நிறைய சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கடனாளிகளாக இருப்பாங்க. ஊர்லேருந்து நிறைய கோல்கள் வருது, நிறைய கடிதங்கள் வருது, தேவைகளை சொல்கிறாங்க, எங்களை எதிர்பார்த்து வராங்க. எங்களால் செய்ய முடியாட்டி சிரமத்தை சொல்லலாம், எங்களால் முடியுமானதை செய்யலாம். ஒருத்தர் 1 லட்சம் ரூபா கேட்குறார், எங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்க முடியலை, 10,000 ரூபா கொடுக்கணுமா கொடுங்க, உங்களால் மேக்சிமம் எவ்வளோ கொடுக்கணும் அதை செய்யுங்க, அடுத்த எல்லாம் அவங்களுக்கு மேலான கூலியை தருவோம், அன்றைக்கு பல மடங்கு கிடைக்கும். கொடுக்க முடியுமானதே நாங்கள் கொடுக்காமல் இருந்துட்டோண்டா அது பெரிய நஷ்டம் சகோதரர்களே. உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எங்கள்கிட்ட வரணும். அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து கவலைப்படணும், வருந்தணும், எங்களாலே இந்த முயற்சிகளை செய்யணும். எங்களோட செலவுகளை குறைச்சாலும் பரவாயில்லை. சிறுநலாம் ஃபுசிஹிம் வலவுக்கான பிஹிம் ஹசாசா, சஹாபாவுடைய தன்மைன்னா தன்னுடைய தேவையை சுருக்கிக்குவாங்க, தன்னுடைய தேவையை சுருக்குவாங்க, ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. தான் பசியோடு இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உணவளிப்பாங்க. தான் தாகித்து இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு பானத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி எங்களோட தன்மை எங்கள்கிட்ட இருக்கா? லைஸல் முஃமின் பில்லதி யஷ்பா வஜாருஹு ஜாயும் பிஜம்பி. சொன்னாங்க, ஒருத்தர் வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டுக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறான், இவன் உண்மையான மூமின் இல்லைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்.
அவர் தஹஜ்ஜத் தொழுதாலும் சரி, நோன்பு பிடித்தாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, என்ன நல்ல அமல் செஞ்சாலும் சரி, உண்மையான மூமின் நல்லவர். அதனால அடுத்த சகோதரர்களை பற்றிய உணர்வு ஒன்று இருக்கணும். எனக்கு தெரியலையேன்னு கூட வந்துடக்கூடாது, கேட்கணும், விசாரிக்கணும். இன்னைக்கு அந்த எங்களோட இறைநேசருடைய சம்பவங்களுக்கு நிறைய முன்மாதிரி. பக்கத்து வீட்டில் அழுகுறாங்க, பிள்ளைகள் அழுகுற சத்தம் கேட்குது. அப்போ கேட்குறாங்க, ஏன் அழுகுறாங்க? சொல்கிறாங்க, வீட்டில் வறுமை, சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை, வீட்டை விற்றுட்டு போகிறாங்க. சொன்ன, அப்படியா? யாருக்கு விற்க போகிறாங்க? அதுக்கு தான் வீட்டில் இருக்கிறாங்க அழுகுறாங்கண்டு. கேள்வி போய் மெதுவாக விசாரிக்கிறாங்க. இவ்வளோக்கு விற்க போகிறீங்க, இவ்வளோ காசு. அந்த காசு கொண்டு வீட்டு கொடுத்துட்டு சொல்லாரு, நீங்கள் வீட்டை விற்க வேணும், மன்னிச்சு கொள்ளுங்க, இவ்வளோ நாள் உங்களோட தேவை இருக்குது என்பது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நாங்கள் அப்படி இருக்கிறோமா? தெரிஞ்சு கொண்டே தெரியாமல் போயிடுறோம். அந்த பக்கம் பார்க்கல, வரிஞ்சாலவா நாங்களும் மாறி போயிடுறோம். ஏன் உதவி கேட்டுறக்கூடாது? இது எங்களுக்கே நாங்கள் நஷ்டம் வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொடுக்கறது அவருக்கல்ல, எங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு கொண்டிருக்கிறோம். பேங்க்கில் போடுறதுல எங்களுடைய அக்கௌண்ட், அது அடுத்தவனுக்கு விட்டுட்டு போகிறது. சஹல் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நுஸ்ரா ஃபவுண்டேஷன் இது ஆரம்பிக்கப்படுறதுக்கு மெயின் காரணம் அவங்களோட சம்பவம் ஒரு காரணம். அவங்களோட வழக்கம் என்னென்னு சொன்னால், சதக்காவுடைய சிறப்பில் இருக்குது இந்த சம்பவம். எங்களோட பள்ளியில் வாசிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் நாங்கள் மஷூரா பண்ணி இந்த நுஸ்ராவை ஆரம்பித்தோம். அப்போ சஹல் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2008 நடந்தது சம்பவம். நடந்தது அவங்களோட காலத்தில். நான் இதுக்கு சம்பவம் வாசித்து இந்த நுஸ்ரா தொடங்கினதை நான் சொல்கிறேன். 2008 4ஆம் மாதம் கடைசியில் மாதிரி. சஹல் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்மை என்னடா, இருக்கிறதெல்லாம் சதக்கா செஞ்சிருவாங்க. எதிர்காலம் அது இது, எதிர்காலம்னா மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை எதிர்காலம். உண்மையானது எங்களோட எதிர்காலம். உலகத்தில் வாழ்க்கை எதிர்காலம் அல்ல, மௌத்துக்கு பிறகுள்ள எதிர்காலம், முடிவே இல்லாதது. அப்போ இருக்கிறதெல்லாம் அதுக்கு செலவழிச்சிருவாங்க. இப்போ அவங்களோட சகோதரர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களோட உஸ்தாத் அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் சொன்னாங்க, ஹதரத் நீங்கள் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள், அவனுக்கு ஃபியூச்சரை பற்றி கவலை இல்லை, எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை, கல்யாணம் முடித்தா பிள்ளைகளுக்கு குடும்பம் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது செலவழிக்கணும். இன்றைக்கி நாங்கள் சந்ததிக்கெல்லாம் சேர்த்து சம்பாதிக்க பார்க்குறது, கடைசிக்கு நாங்கள் வாழ்கிற நினச்சிக்கொண்டே மொத்தாகி போடுறோம். பிள்ளைகளை வாழ வைக்கணும் நியத்தில், கடைசி நாங்களே ஒழுங்காக வாழ்கிறதில்லை. நாங்கள் பசியோட பட்டினியோட தூக்கம் இல்லை அலையிறது. ஏன் பிள்ளைகள் நல்லா வைக்கணுமா? என்ன கேரண்டி பிள்ளைகள் உயிர் வாழ்வாங்கன்னு சொல்லி எங்களோட ஆகிரத்தை வீணாக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கிட்டோம்னா பெரிய நஷ்டமாயிடும். இப்போ இவங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு தான் செஞ்சு ஓட்டிக்கிறாங்க. இவங்க நினச்சாங்க இவர் வீணாக்குறாருன்னு. இப்போ இவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு கூப்பிட்டாங்க. சஹல், என்ன விஷயம், நீ ஏன் இப்படி ஒரே வாரதெல்லாம் செலவழிக்கிறாய்? அவங்க சொன்னாங்க, ஹதரத் இப்போ ஒருத்தர் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இந்த ஒருத்தர் ஹுராசானுக்கு இடம் பெயர போகிறார், டிரான்ஸ்ஃபர் ஆகிறார், அங்கே போய் செட்டில் ஆக போகிறார் என்று சொன்னால், குடியேறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அங்கே கொண்டு போக வரமாட்டாரா? சொன்னால் கொண்டு போவாங்க, அதான் விஷயம் என்று சொன்னார். அப்போ அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி என்ன வழங்கினாங்கடா, இவர் இங்கே இருந்தோன்னு அங்கே போகிறாரு, அதனால் அங்கே அனுப்பி கொண்டுகிறார்னு. அவர் என்ன சொல்லாருண்டா, நாங்களாம் உலகத்தில் டெம்பரரிக்காக இருக்கிறோம், டெம்பரரி கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், நாங்கள் நிரந்தரமாக வாழ போகிறது மறுமையில். அப்போ நான் இங்கே இருந்து கொண்டு மறுமைக்கு அனுப்பி வைக்கிறேன், எங்கே இருக்க போகிறேனோ, எங்கே நிரந்தரமாக வாழ போகிறேனோ அந்த இடத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன் நியத்தில் சொன்னாங்க. இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனோட உடம்புல 360 ஜோடுகள் இருக்குது. அதில் ஒரு மூட்டு, ஒரு ஜோட், ஒவ்வொரு ஜோட்டுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு ஜோடுக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் 360 சதக்கா நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யணும். இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லையே. சொன்னாங்க, ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் சதக்கா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் சதக்கா, ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் சதக்கா. ஒருத்தருக்கு நீங்கள் குதிரையில் ஏற முடியாமல் இருக்கிறாரு, தூக்கி விட்றீங்க, அது சதக்கா. அவருடைய பொருளை கீழிந்து எதை எடுத்து கொடுக்குறீங்க, அது சதக்கா. ஒரு முஸ்லீமை பார்த்து பொன்முறுவல் பூத்த முகத்தோரை பார்க்குறீங்க, அது சதக்கா. இதெல்லாம் வந்திருக்கு. நாங்கள் யோசித்தோம், உண்மையிலே ரசூலுல்லாஹ் இப்போ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 99% மக்கள் நிலைமையை சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கு 360 ஏன் சதக்கா செய்ய சொல்லியிருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இல்லை. ஏன் பாரம் இல்லை? இவன் அன்றாட செலவுகளை பாருங்கள், எல்லாத்துக்கும் 360 இல்லை 3600க்கு மேலே ஒவ்வொரு நாள் செலவாகுது. எங்களுக்கு செலவு இருக்குது, டெலிஃபோன் பில், கரண்ட் பில், தண்ணி பில், எல்லா பில்லையும் பார்த்தாங்க. அப்போ எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கான இன்றைக்கு ஒரு மூட்டை கூட எல்லாம் ஜாயிண்ட்டை கொஞ்சம் அப்செட் ஆக்கிட்டான், எத்தனை மான் செலவழிக்க வேண்டி வருது, எவ்வளோ காலம் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டி வருது, எவ்வளோ சிரமப்படுறோம்.
முதுகு முள்ள கொஞ்சம் அல்லாவுக்கு தால கொஞ்சம் கூட்டிட்டாண்டா, அல்ல கொஞ்சம் உடைச்சிட்டாண்டா, அல்ல கொஞ்சம் சதை வளர்ந்துட்டுண்டா, எலும்பேலா எலும்பினா உட்கார இயலாது, காலை மூட்டாட முழங்கால மடக்கி இயலாது, நல்லா கேளும். அப்படி வராமல்லா பாதுகாக்கிறான் சதக்கா மூலமாக. அதுக்கு ஒரு 360 என்ன ஒரு நாளைக்கு கொடுத்தால் சிரமம் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுத்தாலா கட்டாயப்படுத்தலை. எங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுக்குற பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கணும். இதை நாங்கள் மஷூரா பண்ண செஞ்சோம். இதை நாங்கள் ஆரம்பித்தோம். சதக்காவை நாங்கள் பெருக்கணும். முஸ்லீம்கள் ஒன்றிணையணும். முழு ஜப்பானில் வாழக்கூடியவங்க, இதில் ஸ்ரீலங்கன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், மற்ற எல்லா நாட்டுக்கார மக்களும் சேரணும். அதுக்கு முன்னாடி முதல்ல எங்களோட நாட்டுக்காரங்க ஒன்று சேர்ப்போம். ஒன்று சேர்ந்து எங்களோட காசு எங்களோட சொத்தால் இன்றைக்கு எங்களோட எதற்கான மனிதனுடைய காலம் நேரம் செலவழிக்கப்படும், அதனுடைய பெருமதி ஒன்று வரும். உம்மத்துக்காக எங்களோட கால நேரத்தை செலவழிக்கிறோம், இதோட சேர்த்து எங்களோட காசையும் செலவழிச்சோண்டா உம்மத்துடைய ஒரு கவலை ஒன்று வரும், அவங்களோட அன்பு ஒன்று வரும், சமுதாயத்துடைய ஒரு தேற்றம் ஒன்று வரும், சமுதாயம் இணையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேவைப்படும், உதவி செஞ்சு கொண்டா எல்லாம் சந்தோஷப்படுவான். இந்த அடிப்படையில் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ ஒன்று மெம்பர்ஷிப்னு வச்சு அதில் ஒவ்வொரு தாள் 10,000 yen மெம்பர்ஷிப் காசு கட்டி ஒவ்வொருத்தரும் மெம்பர் ஆகிறது. அப்போ ஏன் மெம்பர் ஆகணும்னு சொன்னால், ஏதோ ஒரு அமைப்பாக நாங்கள் கொண்டு வரதுக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 130 லட்சம் பேர் மெம்பர் ஆகிருக்கிறாங்க இது வரைக்கும் எங்களோட கனகவா ஏரியாவில். இப்போ மெம்பர் ஆகிறதுக்குண்டா இப்போ பிரச்சனைகள் வரும்போது எங்களுக்கு நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம், கொஞ்சம் காலம் போக்கில் எங்களுக்கு இதோட பிரச்சனை கூட வரலாம். அப்படி வரும்பொழுது எங்கள்கிட்ட தொடர் ஃபோன் இருக்கணும், நெட்வொர்க் ஒன்று இருக்கணும். ஸ்ரீலங்கா போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுக்குள்ள ஒரு தொடர் ஃபோன் இருக்கணும். அவங்களோட அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் அதெல்லாம் இருக்குது, அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ தொடர் உதவி தேவைப்படும் போது உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி உதவி செஞ்சால் அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு அப்படியான தேவைகளுக்கு உள்ள சந்தர்ப்பம் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். நல்ல நியத்தில் சமுதாயத்துக்கான உதவி செஞ்சோண்டா அல்லாஹ் எங்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்து அப்படி பிரச்சனை வந்துட்டுனாலும் உதவிக்கு எல்லாம் வழியை உண்டாக்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் மெம்பர்ஷிப் உண்டு. அடுத்து அதுவும் சதக்காவுடைய காசு தான். அந்த ஒரு தாள் 10,000 yen அதுவும் சதக்கா தான். அதுக்கு பிறகு உண்டியல் பாக்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், ஒவ்வொரு மெம்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வீட்டில் வச்சுக்கொள்வாங்க. அது மெயின் இடத்துல, அந்த இடத்துல எங்களோட பார்வை அடிக்கடி படுமோ, வீட்டு வாசலில் போகிறோம், வெளியே வரக்கிற நுழையும் பொழுது பார்வைப்படுது, வெளியாகும் பொழுது அப்படி ஒரு இடம் ஒன்று இருந்து அங்கே வைங்க. அல்ல முக்கியமான இடத்துல அவங்களோட ஆஃபீஸில் மெயின் டேபிளில் எங்களோட பார்வைப்படுமோ அந்த இடத்துல வைங்க. சதக்கா போடுங்க. ஒரு நோய் ஒன்று வர மாதிரிக்கு, தலைவலி மாதிரிக்கு சதக்கா போடுங்க. வெளியே போகிறீங்க, பாதுகாப்பாக திரும்பி வரணும், சதக்கா போட்டுட்டு போங்க. இது எங்களுக்கு ஒரு கேரண்டி, ஒரு இன்சூரன்ஸ், எல்லாங்களே பாதுகாப்பான். இந்த காசு நாங்கள் 25ஆம் தேதிக்கு 30ஆம் தேதிக்கு நடுவில் பள்ளியில் இப்போ நான் பொறுப்புன்னா என்னைட்ட கொண்டு வந்து தருவாங்க. அந்த உண்டியல் இருக்கிற காசு பின்னால் திறக்கலும், அதை திறந்து எவ்வளோ காசு இருக்கோ அதை எண்ணி அவங்களோட பேர் எழுதி கொண்டு வந்து தருவாங்க. இப்போ எங்களோட சார்ட் இருக்குது, அவங்களோட பேரில் இத்தனை மாதம் இத்தனை வந்துச்சுன்னு எழுதி ரெசீட்டும் கொடுத்துருவோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இது சிலவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட கூட சொன்னார், அவருடைய உண்டியலில் 5000 சொச்சம் மட்டும் இருந்துச்சு. அவ்வளோ இருந்துச்சான்னு கேட்குறாரு. அவருக்கே நம்பிக்கையில் அவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி என்ன கொண்டு வந்திருந்தா நான் இன்னும் எப்படி எழுதினேன். இன்னொருத்தர் 1,000 சொச்சம் இருந்துச்சு, 2,000 சொச்சம் இருக்குது. சின்ன ஒரு பாக்ஸ் தான், இதுக்குள்ள இவ்வளோ இருந்துச்சாண்டு எல்லாம் பறக்க செய்கிறான். இவ்வளோ சும்மா கொடுக்குறேன்னு அவர் முன்னுக்காக மாட்டார். 2 தான் 30,000 எப்படி கொடுக்குறேன்னு உணர்வு ஷைத்தான் போடுவான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டோம், எங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சேர்ந்த காசிகள், மெம்பர்ஷிப் காசு, அடுத்து இடைக்கிற வேறு சதக்காக்கள் சேர்த்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் இது ஆரம்பித்தது 2010 5ஆம் மாதத்திலிருந்து. இப்போ இன்னும் 2 வருஷம் பூர்த்தி ஆகலை. இந்த பீரியடுக்குள்ளால் கிட்டத்தட்ட 400 சொச்சம் தாளுக்கு மேலே சேர்த்துட்டோம். சேர்த்தாலும் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சோம். இதெல்லாம் 110 தாள், 110 தாள் அது வேறு அந்த வெள்ளை இதுக்கு சேகரித்து அது அங்கே ஜமீயத்துல் உலமாக்கு அனுப்பி வச்சோம். மற்ற இந்த காசிகளில் பெரிய பெரிய சில ஞாபகப்படுத்தினேன். போன ரமலானில், இந்த இதுக்கு முந்தின ரமலானில் ஸ்ரீலங்கன் காசிக்கு இல்லை ஜப்பான் 59 தாள் 5,90,000 yen பார்சல்கள் அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 300 சொச்சம் பார்சல்கள் 2,000 சொச்சம் ஒரு பார்சல் வீதமாக ஆக்கி ஏழைகளுக்கு கொடுத்தோம். இந்த ரமலானில் அதை விட கொஞ்சம் கூட 12 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட காசு இருந்த காசையும் போட்டு நாங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து சாமான்கள் நிறைய வாங்கி பல பகுதிகளுக்கு கொடுத்தோம். இதெல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் போன தடவை உங்கள்கிட்ட பேசிட்டு போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு மேலே காசு அனுப்பிப்பட்டுச்சு. அது ஒரு புள்ள ஆப்ரேஷனுக்காக வேண்டி உதவி தேடினார்.
அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா அனுப்பினோம். இன்னொரு ஹதரத்தொண்டு அவனோட குடும்பத்தில் சகோதரி விதவை, வீடு கட்ட பிரச்சனை இருக்கின்ற உதவி தேடினார் 5 லட்சம் ரூபா. அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு 2,30,000 அனுப்பினோம். மற்ற பேலன்ஸை இன்ஷால்லா திருப்பி அனுப்புவோம். அது ஒருத்தர் பொருட்படுத்துகிறாரு, இங்கே வாழக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு கம்பெனி. நாங்கள் பேலன்ஸை கொடுக்குறோம் 2,60,00,000. அதையும் கொடுப்போம் 5 லட்சம் ரூபா. இதே மாதிரி இன்னொரு ஹதரத்தொண்டு அவங்க 4 லட்சம் ரூபா கேட்டார் வீடு கட்டுறதுக்கு கடன் உதவியா, அதையும் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடு பறிபோக இருந்துச்சு, வட்டி சம்மந்தப்பட்டு வட்டி இல்லாமலாக்கி ஒரு அந்நியன் அந்த வீட்டை எடுக்க போனான். அதை பாதுகாக்கிறதுக்காண்டி 8 லட்சம் ரூபா கடனாக கொடுத்து அந்த வீட்டை மீட்டி கொடுத்தோம். அதுவும் கடன் இன்ஷால்லா ரிட்டர்ன் வரும். இதே மாதிரி 2 பிள்ளைகள், இஸ்லாத்துக்கு வந்த பிள்ளைகள், அவங்க படித்து கொண்டிருக்கிறாங்க, மதரசால ஓதுறாங்க. அவங்களோட மாதாந்த ஃபீஸ் கட்டப்பட்டு கொண்டு வருது. இதே மாதிரி நதா ஃபவுண்டேஷன் நான் சொன்னேன், அந்த இப்போ 3 ப்ரொவின்ஸில் சேர்ந்த மதரசாக்களுடைய உலமாக்கள் மாதம் 250 ரூபா வீதம் அவங்களோட செலரிலேருந்து கட் பண்ணி சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அதை சேர்த்து அவங்க சின்ன சின்ன பிஸ்னஸில் போட்டு வரக்கூடிய லாபங்களை வச்சுக்கொண்டு அவங்களோட சின்ன சின்ன தேவையில் பெரிய பெரிய தேவைகள் கொஞ்சம் செய்கிறாங்க. ஏன்னா சிலவங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை, சிலவங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, சிலவங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, சிலவங்களுடைய பிள்ளைகள் பெருத்திருக்கிறாங்க, அந்த குமர பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ சிலவங்களுக்கு சந்தேகம் வரும், எல்லாத்தையும் பார்த்து உலமாக்களுக்கும் ஹதரத்மாருக்கும் தான் செஞ்ச மாதிரி இருக்குது, மற்றவங்களுக்கு செய்யலை. உலமாக்கள் என்று சொல்லும் பொழுது இவங்க சமுதாயத்துடைய தலைவர்கள், சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடியவங்க. தன்னுடைய ஆயில் அர்ப்பணித்து கொண்டு மதரசாக்களை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க வெளியில் போய் பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிப்பாங்க எங்களை விட கூடுதலாக. அப்படி போகாமல் தன்னுடைய காலத்தை கட்டுப்படுத்தி இன்றைக்கு மதரசாக்களுக்கு சேவை செஞ்சு எங்களை மாதிரி ஆக்கள், உங்களோட ஹதரத் மாதிரி இன்றைக்கி எத்தனை உலமாக்கள் தயாராகிறோம் அந்த மதரசாக்கள் மூலமாக. இப்போ இவங்களுக்கு நாங்கள் ஊர் மக்களுடைய பொறுப்பு, அவங்களுக்கு சரியான சலரியை கொடுக்கணும். எத்தனை மதரசா பள்ளியுடைய ஹதரத்மார் இமாம்களுடைய சலரி எவ்வளோ? 9,000, 10,000. இன்றைக்கு ஒரு மொபைல் பில்லுக்கு அவ்வளோ, அதுக்கு மேலே கட்டி கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். கரண்ட் பில் வருது 4,000, 5,000. 9,000 சலரை வச்சுக்கொண்டு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்பார்? ஒரு ஹதரத் என்று சொன்னார், அவருக்கு 2 பிள்ளை இருந்துச்சு, 3ஆவது பிள்ளை கிடைச்சிது. இப்போ ஒய்ஃப் சொல்லிக்கிறா, இப்போ நான் ஜப்பானுக்கு வந்த புதுசு 2001. அப்போ அவரும் மதரசால உஸ்தாத். அப்போ மனைவி சொல்லிக்கிறா, இப்போ அனஸ் முஃப்தியும் போயிட்டாரு, நீங்களும் அப்படி பார்த்து எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு போங்களேன்னு. இப்போ அவர் சொன்னார், நான் முடியுமான மட்டும் போராடுவேன், என்னால் ஏண்ட மட்டும் சமாளிக்கிறதுக்கு. என்ன செய்ய, எல்லாம் உதவி செய்வான், பொறுப்பும் மதரசால ஓதி கொடுக்குறது பெரிய பாக்கியம். அப்போ ஒய்ஃப் சொல்லிடுறா, சரி இப்போ எப்படி செய்வான், இப்போ 3ஆவது பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்லாததுக்காக வேண்டி நான் டீ குடிக்கிறத நிப்பாட்டி பிளேன் டீ குடிப்போம், நாங்கள் பிள்ளைக்கு மில்க் வாங்குவோம். இப்படி நிறைய ஆக்களிக்கிறாங்க. எங்களுக்காண்டி தன்னுடைய காலத்தை அர்ப்பணிச்சிக்கிறாங்க. மதரசாக்கள் ஓதி கொடுக்குறாங்களே, உலமாக்கள் உருவாக்குறாங்க யாருக்காக வேண்டி? எங்களுக்காக வேண்டித்தான். இன்றைக்கி நாங்கள் சிறந்த ஹதரத்மார் தேவைன்னு சொல்கிறோம். சிறந்த உஸ்தாதுமார்கள் ஓதி கொடுத்தா தானே சிறந்த உலமாக்கள் தயாராகுவாங்க. இவங்க அவங்க மதரசாக்களை விட்டு போட்டு வெளிநாடுகளுக்கும் வேற ஊர்களுக்கும் பிஸ்னஸ்களுக்கும் போக தொடங்கினாங்கன்னு சொன்னால் சிறந்த உலமாக்கள் அங்கே தயாராக மாட்டாங்க. அவங்க எங்களுக்கான சமுதாயத்துக்கான ஆயில் அர்ப்பணிச்சிக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் தான். இப்போ ஸ்ரீலங்கா அந்த நதா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சுறது வெறும் இப்போ செய்கிறது சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், ஊவா, சப்ரகமுவா, இந்த 3 ப்ரொவின்ஸை சேர்ந்த மதரசாக்களில் முழு ஸ்ரீலங்காவுடைய மன்னாரை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த உஸ்தாத்மார்களும் இருக்கிறாங்க, இதே மாதிரி காலி மாத்திரை சைடை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, புத்தளம், இதே மாதிரி கொழும்பு, இதே மாதிரி உங்களோட அக்கரைப்பட்டு, அட்டாளச்சேனை, ஏறாவூர், நீந்தவூர், மற்ற பகுதியில் சேர்ந்த உலமாக்கள் அங்கே ஓதி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ட்ரிங்கோவை சேர்ந்தவங்க தான், அம்பாறையை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருக்கும் தான் அங்கே ஓதி கொடுக்க உஸ்தாத்மார்கள் 250 ரூபா அங்கே கட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மஷூரா பண்ணி 2 தாள் குறைஞ்சது கொடுப்போம். அதோட எங்களோட மெம்பர்மார்கள்ட்ட விரும்புகிறவங்க தரலாம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ஃபெஸ்ட்டுக்கு 2 இடத்தால் கொடுத்தோம். 2ஆம் மாதம் அது 2 இடத்தால், 3ஆம் மாதம் 3 இடத்தால், 4ஆம் மாதம் இந்த மாதம் 4 இடத்தால் அனுப்பினோம். அப்படின்னா 2 தாளோட சேர்த்து ஒவ்வொருத்தரும் 5,000 கூடுதலாக போட்டாங்க. நதா ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் வேறையா. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்ல வரேன்டா, அவங்களுக்கு அது பெரிய ஒரு அமௌண்ட், 67,000. நான் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 2,250 பிரித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட். எத்தனையோ பேருடைய சேலரி விட கூடுதலாக மாஷால் இந்த காசு போகுது. அதுக்கு எவ்வளோ துவா கிடைக்குது. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ பேருடைய துவா. அன்றைக்கு அந்த 2 லட்சம் அனுப்பினா அவர் சொல்கிறா, எங்களை எல்லாருக்கும் அனுப்பினவங்களுக்கெல்லாம் அவங்களோட துவாக்களே போதும். எங்களை சம்பாத்தியத்தால் அடையாத நாங்கள் பாக்கியங்களை
எங்கள் அமல்களால் எங்களோட துவால் அடையாததெல்லாம் இந்த மாதிரி துவாக்கள் எல்லாம் அங்கே பெற்றுக்கொள்வோம். எவ்வளோ பேர் இன்றைக்கி துவா செய்கிறாங்க. உலமாக்கள் அல்லாஹ்வுக்கான தன் அர்ப்பணிச்சவனோட துவா எங்களுக்கு கிடைக்கிது, அவனோட குடும்பத்தினோட துவா கிடைக்கிது. அதனால் சகோதர பெரியார்களே, இதை நாங்கள் மனசில் எடுக்கணும். செஞ்சது சொல்லி காட்டுறதுல ஞாபகப்படுத்தினோம், உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி. இதெல்லாம் உங்களாலையும் செய்யலும். இதை நாங்கள் அடுத்தவங்களுக்கு சொன்னால் இவ்வளோ நடந்திருக்கான்னு அவங்களுக்கு ஆச்சரியம். அதில் ஒருத்தருடைய 100 எண்ணும் இருக்கும், ஒருத்தருடைய 1000 எண்ணும் இருக்கும், ஒருத்தருடைய 10,000 எண்ணும் இருக்கும். இப்படி ஒன்று ஆரம்பிச்சதுனால் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு சதக்கா கூடுதலாக கொடுக்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. கொடுக்குறாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்படி வரும்பொழுது கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு கரண்ட் எடுக்க கேட்டாங்க, 5 பேர் சேர்ந்தாலும் ஒரு 10,000 ரூபா உதவி, அதை கொடுத்தோம். கரண்ட்டு பாருங்கள் 10,000, எங்களுக்கு சின்ன காசு, அவங்களுக்கு ஒரு பெரிய காசு. தண்ணி எடுக்கிறதுக்கு 25,000 கொடுத்தோம். இதெல்லாம் பெரிய காசு அவங்களுக்கு. இது எங்களுக்கு டெலிஃபோன் பில்லுக்கு 2 தாளுக்கு கிட்ட போகுது சாதாரணமாக. ஒரு தாள் போகுது, சாப்பாட்டுக்கு 3 தாளுக்கு மேலே போகுது. இதெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா கொஞ்சம் நாங்கள் சேகரிக்கிறோம். 1 எண் 10 எண் 100 எண் போடுறோமே, இது ஒரு பெரிய காசு, சிறு துள்ளி பெருவெல்லாம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக், நீ கொடு உனக்கு அல்லாஹ் தருவான். இந்த மனப்பான்மை எனக்கும் உங்களுக்கும் வரணும். அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு மஷூரா பண்ணோம், இங்கேயும் அது மாதிரி ஒன்று உருவாக்கணும். அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து இயங்குவோம். இங்கே வேறையா ஒரு கமிட்டி ஒன்று போட்டு இங்கேயும் இன்ஷா அல்லாஹ் மெம்பர்ஷிப் அமைப்பில் அடுத்து உண்டியலும் கொண்டு வந்திருக்கிறோம். உண்டியல் எடுங்க, ஒவ்வொரு நாளும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் போட்டுட்டு போங்க. உங்களுக்கு பாதுகாப்பு, எந்த ஆபத்தும் இல்லாமல் வந்து சேருவீங்க, ஆக்சிடென்ட் வராது. நாங்கள் எவ்வளோ தான் சேஃப்டியாக ஓட்டினா பின்னால் வந்து விட்டான் அது எங்களுக்கு ஆபத்து. எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. யாரும் விரும்பி ஆக்சிடென்ட் ஆக்குறது இல்லை. திடீர்னு நடக்கக்கூடிய அதெல்லாம் வராமல் பாதுகாப்பாங்க. திடீர் ஆபத்துகள் வராது. இதே மாதிரி ஏமாற மாட்டோம். வியாபாரங்களை பெரிய நஷ்டங்கள் வராமல் பாதுகாப்பாங்க. நஷ்டம் வந்துச்சுண்டா நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, என்ன சொல்லுவாங்க, தலையோட வந்தது தெலப்பாவோட போன மாதிரி. லட்சக்கணக்கில் வரை இந்த நஷ்டத்தை சில 1000 முடிச்சிருப்பாங்க. அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி, ரசூலுடைய வாக்குறுதி பொய்யாகாது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அதுக்கு இந்த சிஸ்டத்தை நாங்கள் இங்கே தொடங்குவோம். இது சதக்கா, இது சமுதாயத்தை ஒன்று சேர்க்க. இது எங்களோட பகுதி, உங்களோட பகுதி அல்ல. நாங்கள்லாம் முஸ்லீம்கள், எல்லாரும் ஒன்று சேரணும். அல்லாஹ்வுடைய உதவி உம்மத்தின் எதுல்லாஹ் ஜமாத்தின் மீது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. ஒன்றுபடுவோம். சில நேரத்தில் எனக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறோம், எனக்கு ஒரு 500 ரூபா தான் கொடுக்கலும், இன்னொருத்தர் 5000 ரூபா போடுவார், இன்னொருத்தர் 10,000 ரூபா போடுவார். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-10 லட்சம் ஆகிடும், தெரியாமல் ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ் நடந்துச்சு. நான் சொல்கிறேன் அதான், இவ்வளோ நாங்கள் செஞ்சோமாண்டா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ இந்த 2008க்கு பின்னாடி எல்லாருக்கும் தெரியும், எக்கனாமிக் விழுந்த டைம். அது வியாபாரம் அந்த லெவல் இப்போ இல்லை. இருந்தாலும் மாஷா அல்லாஹ் தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும், வேலை செய்கிறவங்களும் தராங்க, வியாபாரம் செய்கிறவங்களும் தராங்க. அதனால் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய காசில் ஒரு பகுதி நல்ல விஷயத்துக்கு ஈடுபடணும். என்னுடைய ஒரு காசில் ஒரு பகுதி ஒரு பெண்ணுடைய திருமணத்துக்கு உதவி செய்யணும். ஒரு புள்ளோடைய ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட் ஆப்ரேஷன், அவருக்கு சுகத்துக்கு காரணமாக அமையணும். ஒரு ஹதரத்துக்கு உதவியாக இருக்கணும். இதே மாதிரி மதரசாக்களுக்கு உதவியாக இருக்கணும். எங்களுக்கே தெரியாமல் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை காசி ஹலால் இன்றைக்கு எத்தனை ஹாஃபிஸ்மார் உருவாகிட்டு இருக்கிறாங்க, உலமாக்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மறுமையில கண்ணுக்கு விளங்கும், அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுவான். இதெல்லாம் உண்ட காசால் ஹாஃபிஸ் ஆனாக்கள், ஆலிமானாக்கள். அப்பாவுக்கு பொறாமப்படுவோம், கை சேதப்படுவோம், ஐயோ நானும் இப்படி செஞ்சிருக்கலாம் என்று. அங்கே போய் கை சேதப்படுறதுல இந்த பிரயோஜனம். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, யாரும் என்ன முழு சொத்தையும் எடுத்துக்கோயா அல்ல, எனக்கும் இப்படி பாக்கியத்தை தாண்டி. அங்கே எல்லாம் வேஸ்ட், என்ன கை சேதப்பட்டுமே இல்லை. இங்கே எல்லாம் சந்தர்ப்பத்தை தந்திரான். இன்ஷா அல்லாஹ் பரக்க செய்வான். தன்னுடைய தேவையை சுருக்குவோம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உண்டாக்குவோம். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் முடிக்கிறேன். ஒருத்தருக்கு தேவை ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு உங்களுக்கு உதவி செஞ்ச ஆசான்ட்டு இல்லை, செஞ்சு கொள்ளலாம் இருக்குது, ஆனால் இன்னாட்ட போங்க, நிச்சயமாக அவருக்கு உதவி செய்வார். எனக்கு அப்படி இருக்கணும். உண்மையில உதவி செஞ்சு கொள்ளையிலாட்டி யார்கிட்ட போனால் கிடைக்குமோ அதை காட்டி கொடுக்கணும். அத்தால் அல் ஹைர் கஃபாயிலிஹி, நலவு காட்டி கொடுத்தா அவர் கொடுக்குற நன்மை எங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அவர் அவர்கிட்ட போனார். வீட்டுக்கு வெளியே இருக்கிறார். வீட்டுக்குள்ளே சண்டை நடக்குது. என்ன சண்டை? அவர் மனைவியோட சண்டை என்னத்தை, விளக்குடைய திரியை கொஞ்சம் உயர்த்தி வச்சுட்டார். எனக்கு மூல இல்லையா, திரியை உயர்த்தி வச்சுக்கிறாயே, லாம்பண்ண மண்ணெண்ண அவசரமாக முடிஞ்சிருமேண்டு ஆய்க்கு சண்டை. இவர் யோசிச்சார், இவர் கஞ்சப்பாயில் ஆய்க்கிறானே, விளக்குடைய திரியை உயர்த்தினத்துக்கு சண்டை பிடிக்கிறாரு. அது என்னத்த லட்சக்கணக்கில் நஷ்டமாக போகுது, ஒரு 4-5 ரூபா கூட போகுது. இதுக்கு போய் இவ்வளோ சண்டையாண்டு. இவரின் எனக்கு தர மாட்டான்னு போக பார்க்குறாரு. அவர் வீட்டுட்டு வெளியே வரார். அப்போ தெரியும், அந்த காலத்தில் வீடுகள் ஒன்று இங்கே இருக்கும், ஒன்று அங்கே இருக்கும், ஒன்று அங்கே இருக்கும். அப்படி தான் கிட்ட வீடுகள் இருக்காது.
ஒரு வீட்டோட போகிறத பார்த்தோன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க, என்ன விஷயம்? இல்லை இப்படி மறுப்பினார். இல்லை சொல்லுங்கள், என்னத்துக்கு ஏன் வந்தீங்க? இல்லை நான் வந்தேன், இப்படி இன்னார்ட்ட போனேன், எனக்கு ஒரு தேவை. அவர் சொன்னார் என்கிட்ட கஷ்டம், இன்னார்ட்ட போகணும், உங்கள்கிட்ட அனுப்பி வச்சார். நான் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள மனைவியோட சண்டை பிடிக்கிறீங்க, விலக்குடைய திரிய உயர்த்தினத்துக்காக வேண்டி நீங்கள் எனக்கு எங்கே உதவி செய்ய போகிறீங்க? அவர் சொன்னார் யார் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டார். எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் இருங்கண்டி. வீட்டுக்குள்ளே போனார், ஒரு பை நிறைய தங்க காசை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் ஆச்சரியப்பட்டார், இது எப்படி இது? அவர் சொன்னார் அது என்னுடைய தேவைக்கு நான் சண்டை பிடிச்சது, என்னுடைய தேவையில் இவ்வளோ செலவழிக்க தேவையில்லை, கொஞ்சம் வெளிச்சம் குறைஞ்ச என்னத்தை, 100 பவர் தான் போட்டுக்கணும், இல்லை 50 பவர் இருந்தாலும் போதும், வெளிச்சம் தானே தேவை. அப்போ மேலதிகம் எதுக்கு செலவழிக்கணும்? நான் சம்பாதிக்கிறது எனக்கு செலவழிச்சிட்டு போகல, சமுதாயத்துக்கு உதவி செய்கிறதுக்கு, மறுமைக்கு சேகரிக்கன்னு சொன்னார். இந்த உணர்வு என்னைட்டு உங்கள்கிட்டையும் வரணும். நான் சாப்பிட்டு மலமாக்கிட்டு போகிறதல்ல, நான் உடுத்து கிடிச்சிட்டு போகிறதல்ல, நான் நல்ல வாகனத்தை வாங்கிட்டு அதை எங்கேயாவது உடைச்சிட்டு போகிறதல்ல. மறுமைக்கான தயாரிக்கணும், மறுமைக்கான சேகரிக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம், அதான் எங்களுக்கு, நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறது எங்களுக்கு அல்லது. ரசூலா வந்தாங்க ஒருத்தர வீட்டுக்கு, ஹதரத் ஆயிஷாட்ட கேட்டாங்க, அன்றைக்கு ஆடு அறுத்தாங்க. ஆடு அறுத்துட்டு ரசூலா சொன்னாங்க இதெல்லாம் சதக்கா செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்தாப்பில் கேட்டாங்க ஏதாவது இருக்குதாண்டி. சொன்னாங்க லம் யபுக இல்லா கத்திஃப், எல்லாம் முடிஞ்சிட்டது, ஒரு ஒரு அந்த தோல் புஜம், இந்த தோல் துண்டு அது மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ரசூலா சொன்னாங்க தோல் துண்டை தவிர மற்றெல்லாம் இருக்குது, எல்லாம் மிஞ்சிட்டது தோல் துண்டை தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுத்ததான் மிச்சம், இருக்கிறது மிச்சம் அல்லது. உண்மையான மிச்சம் அது தெரியுமா? மறுமைக்கான கொடுத்து முற்படுத்தினது. இப்ப இருக்கிறது அது எங்களுக்குள்ளதா இல்லை அடுத்தவங்களுக்குள்ளது? இந்த உணர்வு எங்களுக்கு வரணும். எவ்வளோ தடவை கேட்டிருக்கிறோம், ஆனால் எங்கள் உள்ளத்தில் இடம் வருவதில்லை. இது எங்களுடைய ஈமானுடைய பலகீனம். இந்த பலகீனமான ஈமானுடைய சொர்க்கம் கிடைக்குமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் சகோதர பெரியார்களே, நாங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாங்க, எங்களோட வாழ்க்கை மின்னும். அதுக்காக தான் இன்ஷால்லா நாங்கள் இங்கே ஆரம்பிக்கணும். இன்ஷால்லா எந்த அடிப்படையில் செஞ்சோம்னா நல்லா சொல்லுங்களே. அன்றைக்கு நாங்கள் பேசணும், கட்டாயம் செய்வோம்னு சொன்னாங்க, செய்கிறதா இல்லையா சொல்லுங்களே? எப்படி செய்வோம்? இன்ஷால்லா நாங்கள் இப்படி செஞ்சுருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இப்போ மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. அப்போ மெம்பர்ஷிப் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஒரு ஃபார்ம், ஒரு இதுண்டு, இது மாதிரி சார்ட் உண்டு, இன்னொரு சார்ட் ஒன்று இருக்குது. அப்போ இதில் அவங்களோட அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், இங்குள்ள நம்பர், ஜப்பானுடைய நம்பர், ஸ்ரீலங்கா நம்பர், அடுத்து இமெயில் அட்ரஸ், இன்ஷால்லா நாங்கள் இங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். அதே மாதிரி இங்கேயும் செய்வோம். அடுத்து இன்னொன்று இருக்குது, ஒரு 6 மாதத்துக்கு ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் எங்களோட அந்த உண்டியலுடைய இது ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு போட்டிருக்கும். உண்டியல் வந்தால் அந்த அவங்களோட பேரு கீழே அப்படியே பேர் லிஸ்ட், அதே மெம்பர்ஷிப் லிஸ்ட் இங்காலையும் வரும். அவங்களோட இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அதை மார்க் பண்ணுவோம், ரெசிப்ட்டும் கொடுப்போம். இந்த அடிப்படையில் அப்படி போகும். அதுக்கு பிறகு இன்ஷால்லா இப்போ வரக்கூடிய காசு இன்னும் தேவைகள் வரும், பெரிய தேவைகள். இப்போ உண்டியல் காசு வந்திருக்கும், போதாமல் இருக்கும், தேவை கூடுதலாக இருந்தால் நாங்கள் அதுக்கு விசேஷமாக மக்களுக்கு அறிவித்து தங்களுடைய பங்களிப்பை செய்ய சொல்லுவோம். இன்னொன்று நாங்கள் ஆரம்பித்தோம் நுஸ்ரா ஃபண்டுண்டு, இதுலேருந்து பிரிஞ்சு அது பிஸ்னஸுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி. அது இன்னும் பெருசாக நடக்கலை. அதில் கிட்டத்தட்ட 96 தாள் மட்டுக்கு ஆக்கள் 2 தாள் ஒரு பங்கு வீதம் ஷேர்னு போட்டு, இது மெயினாக இருக்குன்னு சொன்னால் பிஸ்னஸில் விழுந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, நல்லா இருந்துட்டு கொஞ்சம் லொஸ்ட் ஆகிட்டாங்க, உதவி தேவை. அப்படியான ஆட்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸுகளுக்காக வேண்டி காசு தேவைப்படும் பொழுது குறைஞ்ச பீரியடுக்காக வேண்டி பேசி லாபத்தில் இவ்வளோ பங்கு உங்களுக்கு, இவ்வளோ பங்கு சதக்கா நுஸ்ராவுக்குன்னு சொல்லி லாப நஷ்டத்தில் பேசி செய்கிறதுக்காக வேண்டி. அது இன்னும் பெருசாக செய்ய கிடைக்கல, அது ஆரம்பிச்சிருக்கோம் இன்ஷால்லா கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக வேண்டி இதை தொடங்கியிருக்கிறோம். ஹைர் இன்ஷால்லா. இப்போ நுஸ்ரா இங்கே நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இங்கே பிரான்ச் நாங்கள் எல்லாம் இணைஞ்சு செய்வோம். இங்கே ஒரு கமிட்டி இருக்கும். இதே மாதிரி நகோயாவில், மியக்கனில், சிபா மற்ற பாதிகளும் இன்ஷால்லா ஆரம்பிப்போம். இதே மாதிரி இப்போதைக்கு நாங்கள் எங்களோட ஏரியா பொறுத்த வரைக்கும் 90% மேலே அக்குர்நாக்கள் தான் நிற்கிறோம், எங்களோட எபினா கனகவாவில். அப்போ அதனால் நாங்கள் மஷ்ரா பண்ணி இப்போ நாங்கள் செய்கிறத எப்படி செய்யணும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஆஃபீஸ் ஒன்று திறக்க போனால் செய்ய போனால் கஷ்டம், ஏன்னா அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. எங்களோட தேவைகளும் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய வேண்டி வருது. தேவை வருது கோடிக்கணக்கில், எங்கள்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கில் தான். அதனால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்போ அது ஆராய வேண்டியிருக்கு. சில தேவைகள் வருது, விசாரித்து பார்த்து அவங்களுக்கு உண்மையிலே அந்த தேவை உதவி செய்ய அவசியம் இல்லை, அவங்களுக்கு பேக்கப் ஒன்று இருக்குது, உதவி செய்யக்கூடியவங்க இருக்குது என்று சொல்லி அப்போ அதை விட்டுட்டு அதை விட தேவையானவங்களுக்கு உதவி செய்கிறோம். அந்த இப்போல்லாக்கு பொறுப்பாக பைத்து ஜக்காத்துன்னு இயங்கி கொண்டிருக்கிறாங்க ஜமீத்துல் உலமா கீழே. இவங்க போய் விசாரிப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உதவி செய்கிறோம்.
இல்லாட்டி எங்கள்ட மெம்பர்ஸ் மாதிரி ஊருக்கு போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள போட்டு விசாரித்து செய்கிறோம். அப்போ 10% விட குறைய வெளியூராக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் முடிவெடுத்தோம் கட்டாயம் 10% வெளியே செஞ்சாலும் ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் அக்கௌண்ட்டைக்கு செய்கிறதில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே பொறுத்த வரைக்கும் வெளியூராக்கு நிறைய பேர் பல ஊர் சேர்ந்து சகோதரி இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை கவனித்து எங்கள் உதவி தேவையோ நல்லா விசாரித்து பொருத்தமான இடங்களுக்கு நாங்கள் உதவியில் செஞ்சு கொள்ளையிலும். ஒன்று இருக்குது அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து செய்யலும், அல்லது அங்கே இயங்கி கொண்டிருக்கும் இங்கே வேறையாக நாங்கள் இயங்குவோம். அங்கேயும் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு எங்களுக்கு டச் இருக்கும். இங்கே சில நேரத்தில் அமௌண்ட் போதாமல் இருக்கும், அப்போ நாங்கள் உதவி செய்வோம். சில நேரத்தில் இங்கே சேர்த்தத்தில் எங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நாங்கள் உதவி செய்ய வேண்டிய வேறு இடங்களில் அப்போ இங்கே கொஞ்சம் உதவி செஞ்சு கொள்ளையிலும். இப்படி மற்ற பாதிகளை நாங்கள் நெட்வொர்க் சிஸ்டம் ஒன்று ஆரம்பிச்சுக்கொள்ளணும்னு யோசித்தோம். இப்போ எப்படி செஞ்சால் நல்லான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் போர்டு போட்டுக்கோன்னா நல்லா இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு போடுறா இல்லை பிறகு போடுறதா சொல்லு பாய் எப்படி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.